بسم الله الرحمن الرحيم. இணையிலா கிருபையுடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நாம் உங்களிடையே பேசவிருக்கிறோம். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை, நீதி யார் பக்கம் என்பதுதான் தலைப்பு. ஆரம்பத்தில் ஓதிய திருமறை வசனமும் அதைத்தான் சுட்டிக்காட்டியது. நமக்கு பிடித்தமானது என்பதற்காகவும் நீதியை நாம் தொலைத்து விடக்கூடாது. நாம் வெறுப்பு என்பது காரணத்திற்காகவும் நீதியை அவர்களுக்கு மறுத்து விடக்கூடாது. நீதி என்பது சரியான முறையிலே வழங்கப்பட வேண்டும். ஆகவே இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் நாம் விருப்பு வெறுப்பில்லாமல், அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்கள், எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்பதை பற்றிய விஷயங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு, இந்த பிரச்சனையினுடைய ஆழம் என்ன, அகலம் என்ன, யார் பக்கம் நீதி இருக்கிறது என்ற ஒரு திறந்த மனதோடு இந்த பிரச்சனை அணுகுவோம் என்றால் இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஒரு பக்க சார்பு என்ற நிலையிலிருந்து நாம் வெளியே வந்துவிட வேண்டும். ஒரு திறந்த மனதோடு இருக்க வேண்டும். இருந்தால் இதிலே நமக்கு சில விஷயங்கள் புரியும். அன்புக்குரிய தோழர்களே, இன்று உலகத்தினுடைய அமைதியை குலைக்கின்ற ஒரு பிரச்சனைகளிலே இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஒரு இனம் தனது சொந்த நாட்டிலேயே அடிமையாக்கப்பட்டு கொடுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. மனித உரிமைகள் மீறப்படுகின்றன, சர்வதேச சட்டங்கள் அங்கே மீறப்படுகின்றன, மிக பெரும் கொடுமைகளும் அங்கே இழைக்கப்படுகின்றன. ஆனால் இத்தனை நடந்தும் இந்த உலகம் ஒரு கனத்த மௌனத்தை காத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் மிகவும் கவலையாக இருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மிலே பலர் பல வகையான கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். சிலர் எண்ணுகிறார்கள், இது ஏதோ முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் உள்ள ஒரு ஜென்ம பகை போல இருக்கு, அந்த மத சண்டை, அது சண்டை பிடிச்சிட்டு அலைகிறாங்க, இதை பத்தி நாம ஒன்றும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்குவாங்க என்று சிலர் எண்ணுகிறார்கள். இன்னும் சிலர் எண்ணுகிறார்கள், பத்திரிகை உரைகிற செய்திகளை படித்து முதலாவது தாக்குறதே இந்த பாலஸ்தீனக்காரங்க தாங்க தாக்குறாங்க, இவன் தானே ஏவுகணையை முதலாவது அனுப்பினான், அதுக்கு அவன் பதிலடி கொடுத்தான், இதுல என்ன தப்பு இருக்கு இஸ்ரேல் மேல என்று சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது சிலர் எண்ணுகிறார்கள், யூதர்கள் வரலாற்றில் எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க, நாடு நாடா அலைஞ்சிருக்காங்க, கடைசியா ஹிட்லர் இடத்துல அவர்கள் மாட்டிக்கொண்டு 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொள்ளுகின்ற அளவுக்கு நடந்திருக்கிறது, அவங்களுக்கு எதிராக நாம பேசலாமா என்று சிந்திப்பவர்களும் உண்டு. நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்களே, அவர் ஒரு வகையான ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் அல்ல, சிலர் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்க வேண்டும், யூதர்கள் அங்கே வாழ வேண்டும், அப்போதுதான் இயேசு மீண்டும் 2வது முறையாக அங்கே வருவார் என்று நம்முடைய விவிலியத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் யூதர்களைத்தான் ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நாம் பார்க்கிறோம். இப்படி பல கருத்து இருக்கு. இந்த பிரச்சனைக்கு உள்ள போறதுக்கு முன்னால ஒரு சின்ன அந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை ஒரு 2-3 நிமிடங்களிலே ஒரு உருவக கதையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவன் தனது வீட்டிலே பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவருடைய மூதாதையர்கள் வழிவம்சு வந்த பாரம்பரிய வீடு, பல நூற்றாண்டுகளாக. திடீரென்று அங்கே ஒரு கூட்டம் வருகிறது. இது எங்களுடைய வீடு, காலி பண்ணுகிறாயா இல்லையா என்று கேட்கிறது. இல்லப்பா, நான் தானப்பா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்ன போய் போறதுன்னா எங்கப்பா போறதுன்னா, சரி என்னுடைய வீடு என்று சொல்லுகிறாயே, என்ன ஆதாரம் உன்னிடத்துல இருக்கிறது, பத்திரங்கள் ஏதாவது வைத்திருக்கிறாயா? உள்ள பாக்கெட்ல கையை விட்டான், ஒரு புத்தகத்தை எடுத்தான். இது எங்களுடைய வேதம், இந்த வேதத்துல சொல்லியிருக்கு, இட் இஸ் a promised land, எங்களுக்காக அளிக்கப்பட்ட வீடு என்று எங்களுடைய கடவுள் சொல்றார், காலி பண்ணு. என்னப்பா இப்படி ஒரு வாதத்தை வைத்து எப்படியப்பா வீட்டை காலி பண்ண முடியும், அதெல்லாம் முடியாது என்று அவன் சொல்லுகிறான். சற்று திரும்பி பார்க்கிறான், மிகப்பெரிய ஒரு கூட்டமும் வீட்டை சுற்றி நிற்கிறது, ஆயுதங்களோடு, ஆயுதம் தரித்த மன்னர்களாக நிற்கிறது. காலி பண்ணுகிறாயா இல்லையா, நடக்க போது வேற என்று சொல்லி கடைசியாக இவன் கதறுகிறான், நான் என்ன தவறு செய்தேன்? ஒரு காலத்தில் உங்களுடைய முன்னோர்கள் இந்த ஊர்ல இருந்திருக்கலாம், நாங்க ஒண்ணு அவங்களை வெளியேற்றலையே. அந்த விவாதம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு கடவுள் சொல்லியிருக்கார், இதை விட்டு போறியா இல்லையா, அதான் ஒரே கேள்வி. கடைசியாக ஒன்றும் வழி இல்லாமல் அவன் அந்த வீட்டை விட்டு காலி செய்து விடுகிறான். அவன் காலி செய்த பிறகு சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை வீடுகளும் காலி செய்யப்படுகின்றன. எங்கிருந்தோ வந்தவர்கள் அந்த வீட்டிலே வந்து, அந்த பகுதியிலே வந்து குடியிருந்து கொள்கிறார்கள்.
அவர்களுடைய நிலங்களையும் அவருடைய விவசாயங்களையும் ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். இவன் அதோ கதியாக இருக்கிறான். ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எதிர்த்து போராடுவதற்கு கையிலே கல்லு மட்டும் இருக்கு. கல்லால் எறிகிறான். அவன் பீரங்கியால் துப்பாக்கியால் தாக்கிறான். உலகம் சொல்லுகிறது, பாருங்கள், முதலாவதாக கல்லை அவன்தானே எறிந்தான், அவன் மேலேதானே தப்பு என்று சொல்லுகிறது. இதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையுடைய ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி முடித்திருக்கிறேன். ஆகவே இப்போது நாம் உள்ளே போகலாம். இப்போது இந்த விஷயத்தை சொல்வதற்கு நாம் ஏற்கனவே சில விஷயங்களை அறிந்திருந்தாலும் சில ஆதாரப்பூர்வமாக சில தகவல்களை உங்களுக்கு தர வேண்டும் என்ற நோக்கத்தில் சில நூல்களை படிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். அந்த அடிப்படையில் முதலாவதாக நான் தேர்ந்தெடுத்துக் கொண்ட நூல் இந்த நூல், பாலஸ்தீன் பீஸ் நாட் அபர்தைட். இதை எழுதியவர் ஜிம்மி கார்ட்டர், அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தவர். பாலஸ்தீனத்திற்கு நேராக சென்று யூதர்களையும் முஸ்லிம்களையும் பாலஸ்தீனர்களையும் கிறிஸ்தவர்களையும் சந்தித்துவிட்டு அவர் எழுதிய புத்தகம் இது. ஏன் இந்த புத்தகத்தை எடுக்கிறேன்னு சொன்னால், அமெரிக்காவை பற்றி உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா இஸ்ரவேலர்களுக்கு ஆதரவான ஒரு நாடு என்பதையும் முழுக்க முழுக்க ஆதரவு தருகின்ற ஒரு நாடு என்பதையும், ஆகவே அந்த நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதி நேரடியாக சென்று விவரங்களை அறிந்து ஒரு புத்தகத்தை எழுகின்ற போது அதற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆகவேதான் அந்த புத்தகத்தை நான் எடுத்துக்கொண்டேன். இன்னொரு புத்தகம் ஃபோர்சிங் காட்ஸ் ஹேண்ட் என்ற ஒரு புத்தகம். கிரேஸ் ஹால்செல் என்ற ஒரு பெண்மணி, இவர் ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர், வெள்ளை மாளிகையிலே வேலை பார்த்தவர். லிண்டன் ஜான்சன் என்ற முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஸ்பீச் ரைட்டராக, உரை தயாரித்து கொடுப்பவராக இருந்தவர். கருப்பர்களை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார், அமெரிக்க இந்தியர்களை பற்றி எழுதியிருக்கிறார், மெக்சிகன் மக்களை பற்றி எழுதியிருக்கிறார், மனித உரிமை ஆர்வலர். இவரும் நேரடியாக பாலஸ்தீனத்திற்கு சென்று அங்க மக்களை சந்தித்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஃபோர்சிங் காட்ஸ் ஹேண்ட் என்ற ஒரு புத்தகம். இதிலும் பல தகவல்கள் நம்ம கிட்டின. அப்புறமாக பாலஸ்தீன தரப்பில் இருந்து ஒரு புத்தகம் வேண்டும் அல்லவா? அதற்காக இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டேன். இஸ்லாம் அண்ட் தி ப்ராப்ளம் ஆஃப் இஸ்ராயேல், இஸ்மாயில் ரஜா அல் ஃபாரூக்கி. இவர் மிகச்சிறந்த ஒரு பாலஸ்தீன அறிஞர். அமெரிக்காவிலே பல பல்கலைக்கழகங்களிலே பேராசிரியராக இருந்தவர். இவரையும் இவருடைய மனைவியையும் சுட்டுக் கொண்டு விட்டார்கள். இதுவரை யார் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை. மொசாத், அமெரிக்க இஸ்ரேலிய உளவாளியான மொசாதாகத்தான் இருக்க வேண்டும் என்பது பலருடைய கணிப்பு. இந்த 3 புத்தகங்களிலிருந்து பல செய்திகளை உங்களுக்கு தரலாம். ஆகவே இவையெல்லாம் இந்த தகவல் வேண்டுமென்றால் இந்த புத்தகத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது நாம் வரலாற்றை முதலாவதாக கொஞ்சம் பார்ப்போம். வரலாற்றை தெரிந்து கொண்டால்தான் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியும். நான் வரலாற்றை 4 கட்டமாக பிரித்து உங்களிடத்திலே பேச விரும்புகிறேன். முதலாவதாக மோசஸ், அவரிடத்திலிருந்தான் அந்த யூத இனம் ஆரம்பமாகிறது. அவருடைய வாழ்நாளிலிருந்து மூசா என்ற முஸ்லிம்களாக நாங்கள் சொல்லுகிறோம். அவரிலிருந்து 1895 வரை. ஏன் 1895? அப்போதுதான் ஜியானிஸ்ட் மூவ்மெண்ட், யூதர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்று சொல்லுகின்ற முழக்கம் அப்போதுதான் ஆரம்பமாகிறது. அதுவரை வரலாற்றிலே ஒரு பகுதி. அப்புறம் 1895 1918, ஏன் 18 எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அப்போதுதான் பால்ஃபூர் டெக்ளரேஷன், யூதர்களுக்கு ஒரு நாடு கொடுப்போம் என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஃபாரின் செக்ரட்டரி, வெளியுறவு தலைவர் ஒரு ஒப்புதல் கொடுக்கிறார். நாங்கள் இவர்களுக்கு நாடு தருவோம். 1918. பின்னர் 1918 48 வரை ஒரு வரலாற்று பகுதி. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் அங்கே ஆட்சி புரிகிறார்கள். இஸ்ரேலில் நாடு உருவாகவில்லை, தருவதாக வாக்களித்து விட்டார்கள், ஆனால் உருவாகவில்லை அந்த காலகட்டம். பின்னர் 1948 இன்று வரை, இஸ்ரேலின் நாடு உருவாகியதிலிருந்து இன்று வரை எது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை 4 பகுதிகளாக பிரித்து உங்களுக்கு செய்திகளை சொல்கிறேன். முதல் பகுதிக்கு போவோம். கிமு, கிறிஸ்துவுக்கு முன்னர் 1200 ஆண்டிலே மோசஸ் அவர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை பாலஸ்தீனத்துக்கு அழைத்துக் கொண்டு வருகிறார். அடுத்து 1000 BC, அதிலே தாவூத் நபி அல்லது கிங் டேவிட் அங்கே வருகிறார். அதற்கு பிறகு அவருடைய மகன் சாலமோன் ஜெருசலத்திலே ஒரு கோயிலை கட்டுகிறார். 930 இஸ்ரேல் என்ற நாடு 2ஆக பிரிகிறது. இஸ்ரேல் என்னும் ஜூடா என்றும் பிரிகிறது. இஸ்ரேலை 720 அசீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய வெற்றி பெறுகிறார்கள். ஜூடா என்ற பகுதியை பாபிலோனியர்கள் அழிக்கிறார்கள். அழித்து யூதர்களை வெளியேற்றுகிறார்கள். நல்லா கவனிங்க, யூதர்களை முதலாவதாக அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றியவர்கள் யார் என்றால்
பாபிலோனியர்கள் 586 அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியேற்றுகிறார்கள். 528 பிசி கிறிஸ்துவுக்கு முன்னர் பாரசீகர்கள் மீண்டும் வெற்றி கொள்கிறார்கள். மீண்டும் யூதர்களை அங்கே குடியேறுவதற்கு அனுமதிக்கிறார்கள். சைரஸ் என்ற மன்னருடைய ஆட்சி காலத்தில் 332 கிரேக்கர்கள் வெற்றி கொள்கிறார்கள். 167 பிசியில் யூதர்கள் தங்களுக்கென்று ஒரு இண்டிபெண்டன்ட் சுதந்திரமான ஜூடியா அமைப்பை உண்டாக்கிக் கொள்கிறார்கள். 663 பிசியிலே ரோமர்கள் அங்கே வருகிறார்கள். பின்னர் இயேசு பிறக்கிறார், கிறிஸ்தவம் அங்கே வருகிறது. கிபி 70 யூதர்கள் ரோமர்களுக்கு எதிராக, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கலகம் புரிகிறார்கள். அவர்கள் கோயில் தகர்க்கப்படுகிறது. கிபி 135 ரோமர்கள் யூதர்களை வெளியேற்றுகிறார்கள். இரண்டாவது முறையாக அவர்களை வெளியேற்றுவது யார்? ரோமர்கள். முதலாவதாக அவர்களை பாபிலோனியர்கள் வெளியேற்றினார்கள். இரண்டாவதாக இப்போது ரோமர்கள் அவர்களை வெளியேற்றினார்கள். ரோம சக்கரவர்த்தி கான்ஸ்டன்டைன் அவர் ஒரு கிறிஸ்டியனாக இருந்து கிறிஸ்தவ மதத்தை அவர் பலப்படுத்துகிறார். பின்னர் கிபி 638 இஸ்லாம் வந்த பிறகு ஜெருசலத்தை கலீஃபா உமர் அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள். யாரையும் வெளியேற்றல, அங்க இருந்த கிறிஸ்தவர்களையோ யூதர்களையோ யாரையும் வெளியேற்றல, எல்லாரும் அப்படியே அங்க இருக்கிறாங்க. பிறகு 1099 முதல் சிலுவை போர் ஜெருசலம் கிறிஸ்தவர்களால் கைப்பற்றப்படுகிறது. பின்னர் 1187 சலாஹுத்தீன் அய்யூபி, எகிப்திலிருந்து சலாஹுத்தீன் அய்யூபி வந்து மீண்டும் அந்த ஜெருசலத்தை கைப்பற்றுகிறார். அப்போதும் அவர் யாரையும் வெளியேற்றவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து உலக மகா யுத்தம் வருகின்ற வரை இந்த ஜெருசலம் முஸ்லிம்கள் கையிலான். ஆக இது வந்து நீங்க வரலாற்றை படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகள், ஒரு 100 ஆண்டு இடைவெளி அந்த சிலுவைத்த காலத்தை தவிர்த்து விட்டால் மீதி பூராவும் இந்த ஜெருசலம் என்பது முஸ்லிம்களுடைய ஆட்சியில் இருந்தது. அப்போது அங்கே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. இப்போது பாலஸ்தீனத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட யூதர்கள், அவர்களை விரட்டி அடித்தவர்கள் யார்? ரோமானியர்கள். மீண்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும், அவர்களை விரட்டி அடித்தவர்கள் ரோமானியர்கள். அவர்கள் உலகம் பூராவும் போறாங்க, அவங்களுக்கு ஒரு நாடு இல்லை. குறிப்பாக ஐரோப்பாவுக்கு தான் போறாங்க. ஐரோப்பாவில் ஜெர்மனி, போலந்து, ரஷ்யா போன்ற நாடுகளை குடியேறுகிறார்கள். மிக பெரும் கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள். சொத்துரிமை அவர்களுக்கு கிடையாது, சொத்துரிமை கிடையாது. அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் மறுக்கப்படுகிறது. அவர்கள் தனியான குடியிருப்பு, நமது நாட்டு பாஷையில் சொல்வதாக இருந்தால் சேரிகள் என்று சொல்லுகிறோமே, அப்போது அங்கே கொடுக்கப்பட்ட பெயர் கெட்டோ. கெட்டோ என்ற பெயர் அங்கிருந்தான் நவமாகிறது. இப்போ சொல்றோம் கெட்டோயிசேஷன், கெட்டோ மென்டாலிட்டி என்று. இந்த பெயரே யூதர்கள் வாழ்ந்த குடியிருப்புக்கு வைக்கப்பட்ட ஒரு பெயர் தான் கெட்டோ. ஆக அவர்கள் தனிப்பகுதிகள் தான் வாழ வேண்டும். விபச்சாரிகள் அணிகின்ற மஞ்சள் சின்னத்தை அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். மேசக்கர் என்று சொல்லுவோமே, மேசக்கர் ரஷ்யாவிலும் கிழக்கு ஐரோப்பாவிலும். அப்போது பிறந்த வார்த்தை தான் போக்ராம். புரோகிராம் அல்ல, போக்ராம், POGROM. போக்ராம் என்றால் மேசக்கர். அது யூதர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேர் தான் போக்ராம். அப்போதான் அந்த வார்த்தையே உருவாகிறது. அந்த அளவுக்கு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இப்படித்தான் அவருடைய வாழ்நாள் கழிந்து கொண்டது. இந்த சமயத்தில் தான் யூதர்கள் முடிவு செய்கிறார்கள், நமக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று. அவர்கள் தியோடர் ஹெர்சல் என்பவருடைய தலைமையிலே ஜியோனிசம் என்ற ஒரு அமைப்பை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அப்போது அவர்கள் முதலாவதாக அவர்களுக்கு எங்கே குடியேறலாம் என்ற கேள்வி வந்தபோது, மத்திய ஆசியாவில் குடியேறலாமா, சென்ட்ரல் ஏசியா என்று சொல்கிறோமே, தாஜிகிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான் என்றெல்லாம் இருக்கிறதா, அந்த பகுதிகளில் அங்க போய் குடியேறலாமா என்று முதல் யோசிக்கிறார்கள். பின்னர் உகாண்டா, பிரிட்டிஷ்காரன் சொல்றான், உகாண்டால போய் குடியேறுங்கப்பா, நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி தரேன் என்று. உகாண்டா வேண்டாப்பா, அதெல்லாம் கருப்பர்கள் வாழ்கின்ற இடம், நம்முடைய கலாச்சாரம் அவருடைய கலாச்சாரம் ஒத்து வராது என்று அதையும் நிராகரித்து விடுகிறார்கள். இந்த நிலையில் 1901 பாலஸ்தீனத்தை யார் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? துருக்கியர்கள். உதுமானிய பேரரசு, ஒட்டமான் எம்பையர் அங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப அவரிடத்துல போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நாடு கொடுங்க என்று கேட்கிறார். அவர் தர முடியாது என்றார்.
மிரட்டுகிறார்கள். நீங்கள் தரவில்லை என்று சொன்னால் ஐரோப்பா உங்கள் மீது படையெடுக்கும். அவர் சொன்னார், சுல்தான் அப்துல் ஹமீத், என்னுடைய பிணத்தின் மீதுதான் உங்களுடைய நாட்டை உருவாக்க முடியும். நிச்சயமாக உங்களுக்கு நாடு என்னால் தர முடியாது. என்ன தைரியம் இருந்திருக்கு பாருங்க அவருக்கு. கடைசியாக சரி, மிரட்டலுக்கு இந்த ஆள் பணியில இப்போ ஆசை வார்த்தை சொல்றாங்க அவருக்கு, உங்களுக்கு நிறைய கடன்லாம் நாங்கள் தர்றோம் என்று சொல்கிறார்கள். இஸ்தாம்புல்ல நாங்கள் மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தை நாங்கள் உருவாக்குகிறோம் என்று சொல்கிறார். அதையும் அவர் ஏற்றுக்கல. கடைசியாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. என்ன வேண்டுகோள்னா, இங்க யூதர்கள்ல ரொம்ப பக்தி உள்ள யூதர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க இந்த புனித பூமி ஜெருசலம் அவர்களுக்கு புனித பூமி, அங்கேயே வாழ்ந்து இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசைப்படுகிறார்கள். ஆக அவர்களை மட்டும் அங்கே இருப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று அவரிடத்திலே கேட்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அங்கே தங்குவதற்கு அவர்கள் அங்கே அனுமதி கொடுக்கிறார்கள். அப்படித்தான் முதலாவதாக யூதர்கள் உள்ளே வந்து சேர்கிறார்கள். இப்படித்தான் குடியேறிய முதல் வரலாறு. இப்போது உலக மகாயுத்தம், முதலாவது உலக மகாயுத்தம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த சமயத்திலே அரபுக்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் சொன்னால், நாம் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், பாலஸ்தீனத்தில் நம்முடைய ஆட்சி அங்கே இருக்க வேண்டும், துருக்கிகளிடமிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். இதை அறிந்து கொண்ட வெள்ளைக்காரங்க அவங்கள்ட்ட போய், நீ எங்களுக்கு ஆதரவு கொடு, துருக்கியில் நாங்கள் வெளியேற்றிட்டு உன்னிடத்தில் அதை ஒப்படைக்கிறோம் என்று அங்கே சொல்லுகிறார்கள். அதே சமயத்தில் யூதரிடத்திலும் சொல்கிறார்கள், உனக்கு நான் பாலஸ்தீனத்தை வாங்கி தருவேன். அங்கேயும் சொல்றோம், இங்கேயும் சொல்றோம், அங்கேயும் சொல்றோம். எப்படி இருக்கு பாருங்க, துரோகம், நயவஞ்சகத்தனத்தை பாருங்க. இந்த சமயத்திலே ஒரு ஒப்பந்தம், பிரான்சுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம். அதனுடைய ஒப்பந்தத்தினுடைய பெயர் சைக்கைஸ்-பிகாட் அக்ரிமெண்ட், SYKES, சைக்கைஸ்-பிகாட் PACOT அக்ரிமெண்ட். ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும். இந்தப்பா இந்த பகுதியை நம்ம 5ஆ பிரிச்சுக்கிறோம், 3 உனக்கு 2 எனக்கு. யாரு என்னமோ இந்த கத்திரிக்காய் வெங்காயத்தை கூறு போட்ட மாதிரி எவன் நாட்டை எவனோ பங்கு போடுறான் பாருங்க. அதாவது பிரான்சுக்கு சிரியா, லெபனான் கொடுக்கப்படும், பாலஸ்தீன், ஜோர்டான், ஈராக் இந்த 3ம் பிரிட்டிஷ்க்கு கொடுக்கப்படும் என்று அவர்கள் தங்களுக்குள் ஒப்பந்தம் போட்டுக் கொள்கிறார்கள். கடைசியாக போரிலே அவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஆக பாலஸ்தீனம் இப்போது துருக்கியிலிருந்து யார் கைக்கு வந்து விட்டது? பிரிட்டிஷ் கைக்கு வந்துவிட்டது. பிரிட்டிஷ் கைக்கு வந்துவிட்டது. அரபுக்கள் யாருக்கு ஒத்துழைத்தார்கள்? இந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு அவர்கள் ஒத்துழைத்தார்கள். இதனாக அங்க வந்து சேர்ந்து விட்டது. இப்போது 3வது பகுதிக்கு வருகிறோம். 1918 1948 வரைக்கும் என்ன நடந்தது என்று பார்க்க வேண்டும். 1918 10 லட்சம் பேர் அங்க இருக்காங்க. எங்க? பாலஸ்தீன்ல. அதுல 20% கிறிஸ்தவர்கள், 20% கிறிஸ்தவர்கள், 1.5% யூதர்கள், எஞ்சிய 78.5% முஸ்லிம்கள். இதுதான் அங்க உள்ள நிலை. இப்போ பிரிட்டிஷ்காரன் அலோவ் பண்றான் 6 lakhs ஜூஸ், 6 லட்சம் யூதர்கள் உள்ளே வந்து குடி வந்துடுறாங்க, உள்ள வந்துடுறாங்க. இப்போ 1.5%, 3% ஆய்வு யூதருடைய எண்ணிக்கை. இப்போ நிலங்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க நிலங்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏழை விவசாய இடத்துல போய் 10 மடங்கு 20 மடங்கு காசு கொடுத்து வாங்குறாங்க. அவனுக்கு என்னென்ன தெரியல, அந்த விவசாயிக்கு எதுக்காக நம்ம நிலம் வாங்குறான் ஒன்றும் தெரியாது அவனுக்கு. அவன்கிட்ட இப்படியும் சொல்றாங்க, நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன், ஆனா விவசாயம் நீ பண்ணிக்க, அதுல விளைச்சலாம் நீ எடுத்துக்க, நிலம் மட்டும் எனக்கு சொந்தம், நீ விவசாயம். விவசாயி பார்க்கறான், இது என்னப்பா நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே, காசும் கிடைக்குது, விளைச்சலும் கிடைக்குது, எடுத்துக்கொண்டான். இப்படி சில பகுதிகளை வாங்கி ஆகிவிட்டு அப்புறமாக ஆப்சன்டி லேண்ட்லார்ட்ஸ் என்று அங்க பாலஸ்தீனத்துல பல ஏக்கர் நிலங்கள், முதலாளி அந்த ஊர்ல இல்லை, அவர்கள் சிரியர்கள், லெபனான் நாட்டை சேர்ந்த அவங்கெல்லாம் ஐரோப்பால இருக்காங்க, சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காங்க, நிலம் இங்க இருக்கு, அவன் நிலம் இங்க இருக்கு. அவங்ககிட்ட பேசி அந்த நிலத்தை பூரா வாங்கியிருக்காங்க. பிறகு அரசு நிலத்தை லீஸ் மூலமாக பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து வாங்கிக் கொள்கிறார். இப்படியாக நிலங்களை வாங்கி குவிக்கிறார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜியானிஸ்ட் யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருகிறார்கள். அங்க ஐரோப்பாவிலே இவர்களுக்கு எதிர்ப்பு பலகமாக ஆகிறது. எந்த நாட்டிலும் நாங்கள் விடமாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இங்கிலாந்து, பிரான்ஸ், USA எல்லாரும் விடமாட்டேன்றான். இவன் என்ன சொல்றான்? அரபுக்களை கூப்பிட்டு நீ எடுத்துக்கப்பா இவங்களை எல்லாம். கொடுமை பண்ணது அவன் யாரு? ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் கொடுமை பண்ணியிருக்கிறார்கள். அவர்களாக அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்க வேண்டும். இன்னு சொன்னா அரபுக்களை பார்த்து நீ எடுத்துக்க என்று அவர்களை
சொல்லி இங்கே கொண்டு அவர்களை குடியேற்றி விடுகிறார். அரபுக்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார். இப்போ உள்ள வந்தாச்சு நிறைய பேர். இப்போ இன்னும் இஸ்ரேல் உருவாகல. ஆனால் பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல்ல பாலஸ்தீனம் இருக்கு. ஆனால் இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை, நிலங்கள் அதிகமாக வாங்கப்பட்டு விட்டன. ஆட்சி புரிவது பிரிட்டிஷ்காரர்கள் இல்லையா? இப்போ என்ன செய்யறாங்க, கொடுமைகள் அப்பவே ஆரம்பிச்சிருக்கு. முள்வேலி போடுறாங்க, அவங்க இருக்கிற பகுதிக்கு மில்வேலி போடுகிறார்கள். பாலஸ்தீனர்களுக்கு வேலையை மறுக்கிறார்கள். பாலஸ்தீனுடைய குடி உரிமைகளை மறுக்கிறார்கள். வியாபாரம் செய்வதற்கான உரிமையை மறுக்கிறார்கள். கல்வி உரிமையை மறுக்கிறார்கள். எல்லாத்தையும் மோனோபலைஸ் பண்ணிட்டாங்க. வியாபாரம், ஏற்றுமதி, இறக்குமதி, ஆல் மோனோபலைஸ் பை தி ஜூஸ். இந்த சமயத்துல பாலஸ்தீன மக்கள் கலகம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். கலகம் செய்ய ஆரம்பித்த பிறகு பிரிட்டிஷ்காரங்களுக்கு நெருக்கடி ஆயிடுச்சு. இப்ப அவன் என்ன சொல்லிட்டான் பிரிட்டிஷ்காரன், இனிமேல் இதற்கு மேல் யூதர்கள் யாரும் நிலம் வாங்கக்கூடாது. இனிமேல் இதற்கு மேல் நிலம் யாரும் வாங்கக்கூடாது, புதிதாக யாரும் இங்கே குடியேறக்கூடாது என்று யார் உத்தரவு சொல்கிறார்? வெள்ளக்காரன் சொல்றான். அதுக்கு பேர் பிரிட்டிஷ் ஒயிட் பேப்பர் என்று அதற்கு பேர் போடுறான். இப்போ இதை பார்த்த உடனே யூதர்கள், ஜியானிஸ்ட் யூதர்கள் கொந்தளிக்கிறாங்க. வெள்ளக்காரனை எப்படி சமாளிக்கிறது? இப்போ முதலாவதாக பயங்கரவாதத்தை ஆரம்பிக்கிறார். ஹகானா, ஸ்டான் குரூப், இருகுன், இதெல்லாம் ஜியானிஸ்டுகள் ஆரம்பித்த பயங்கரவாத குழுக்களுடைய பெயர்கள். நீங்கள் வரலாற்றை புரட்டினால் பயங்கரவாதம் இங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கிருந்துதான் இங்கே ஆரம்பமாகிறது. ஆகவே இவர்கள் யாரை தாக்கினார்கள்? பிரிட்டிஷ்காரங்களை தாக்குறாங்க. பிரிட்டிஷ்காரன் தானே நிலம் வாங்க விட மாட்டான், புதுசா நிலம் வாங்க விட மாட்டான். ஆகவே பிரிட்டிஷ்காரங்களை தாக்குறாங்க. ஆகவே என்ன செய்ய, பிரிட்டிஷ் என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய முடியல. பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு போகிறது. அங்கே அப்போது அமெரிக்கா ஆதரவு கொடுக்கிறது. ஹாரி ட்ரூமன் அப்போது அங்கே ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் எல்லா நாடுகளையும் கட்டாயப்படுத்துகிறார். யூதர்களுக்கு ஒரு நாடு வேண்டும், பாலஸ்தீனம் வேண்டும், ஐநாவில் நீங்கள் ஆதரவாக ஓட்டு போடுங்கள் என்று சொல்லி கொடுத்து அவர்களுக்கு ஒரு நாட்டை மே 15, 1948 ஒரு நாடு அவர்களுக்கு அங்கே உருவாக வேண்டும் என்று தீர்மானம் போடப்படுகிறது. பிரிட்டிஷ் அதை காலி பண்ணிட்டு போயிடுது. ஆயுதங்கள்லாம் யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா ஜியானிஸ்ட் கையில கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ இஸ்ரேல் உருவாயிடுச்சு. கொஞ்ச காலமா பிரிட்டிஷ் கையில இருந்தது. இப்ப பிரிட்டிஷ் மொத்தமா யாருக்கு வந்துருச்சு? ஒரு நாடுன்னு வந்துருச்சு. இன்னும் கொடுமைகள் இன்னும் அதிகமாக ஆகிக்கொண்டே போகிறது. பாலஸ்தீனர்கள் வீடுகளிலிருந்து துரத்தப்படுகிறார்கள். டீர் யாசின் என்று ஒரு கிராமத்தையே முழுமையாக காலி பண்ணுகிறார்கள். முழு கிராமத்தை காலி பண்ணுகிறார்கள். அத்தனை பேரையும் கொண்டு ஒழிக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், பார்த்துக்க, இந்த ஊரை பார்த்துக்க, டீர் யாசினை பார்த்துக்க, இங்க நேர்ந்த கதிதான் உங்கள் எல்லோருக்கும் நிகழும் என்று அவர்களை அச்சமுறுத்துகிறார்கள். ஆகவே அப்படி அவர்கள் கைக்கு விட்டது. இது காணாது என்று இன்னும் யூதர்களுடைய எண்ணிக்கை வேண்டும் அல்லவா? அரபு நாடுகளில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் அவங்கள போய் கட்டாயப்படுத்துறாங்க, போ இஸ்ரேலுக்கு போ. அவன் மறுக்கிறான், நல்லதானப்பா இருக்காங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையன்றான் என்று சொல்லி இவர்களே குண்டு வைக்கிறார்கள். அவருடைய கோயில்களே குண்டு வைக்கிறார்கள், மிரட்டுகிறார்கள். நீ போ, வேற யாரோ வைக்கிற மாதிரி. அவன் பயந்து போய் எல்லாரும் இங்க ஓடிவான். இதற்கு அரபு ஆட்சியாளர்களும் துணையாக நிற்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சமயத்திலே அரபு ஆட்சியில் நடந்து கொண்ட முறை இருக்கிறது ரொம்ப கேவலமான ஒன்று. அந்த சமயத்தில் ஜியானிஸ்டுகள் மிக பெரும் பலம் படைத்தவர்களாக இல்லை. அந்த சமயத்தில், அதாவது இஸ்ரேல நாடு உருவாகின்ற சமயத்தில் 3 முக்கியமான முஸ்லிம் நாடுகளிடத்தில் இந்த படைபலம் இருக்கிறது. ஒன்று ஜோர்டான், இன்னொன்று ஈராக், இன்னொன்று எகிப்து. இந்த 3 பேர்ட்டையும் படைபலம் இருக்கு. முதலாவதாக அரபு படைகள். ஜோர்டான் உள்ள அரபு படைகள் வெற்றி கொள்கின்றன யூதர்களை. ஆனால் அதை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த மன்னர் அப்துல்லா சொல்லுகிறார், நீங்கள்லாம் வெளியேறுங்க என்று சொல்கிறார். என்ன காரணமா? பிரிட்டிஷுக்கும் அவங்களுக்கும் ஒப்பந்தம் இருக்கான். அதனால அரபுக்கள்லாம் வெளியேறுங்க, பாலஸ்தீன்லாம் வெளியேறுங்கன்ற. ஈரான் இந்த இராணுவ தாக்குதலில் கலந்து கொள்ளவே இல்லை. எகிப்து என்ன கேவலம், தன்னுடைய படைக்கே இவர்கள்
ஆயுதங்களையும் உணவு சப்ளை எதுவுமே அனுப்பல. ஆக 3 பேருமே உதவுறதுக்கு தயாரா இல்லை. எல்லாருமே எஜமானருக்கு அடிபணிந்து கீழே போய்விட்டார்கள் என்பதைத்தான் நம்மாலே பார்க்க முடிகிறது. இந்த சமயத்தில் ஆறுதல் தருகின்ற ஒரே விஷயம் என்னென்றால், அப்போது யஹ்வான்கள் எகிப்திலே இருக்கக்கூடிய யஹ்வான்கள் அவர்கள் பெரும் படையை வைத்திருந்தார்கள். அந்த படைகள் அப்போதே பாலஸ்தீனத்திற்கு எதிராகவும் அவர்கள் குரல் கொடுத்தார்கள், போராடினார்கள். அதே போல பாலஸ்தீன் லிபரேஷன் ஃப்ரண்ட் என்ற ஒரு அமைப்பு, ஃபௌசி அல் கௌப்ஜிஜி என்பவர், அவர் ஒரு படை வைத்திருந்தார். இவர்கள் தான் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இப்போ வரலாற்று 4வது பகுதிக்கு வருகிறோம். 1948 இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போ 48 கொடுத்தாங்க பாலஸ்தீனத்தை, யாருக்கு? ஜியானிஸ்டுகளுக்கு. அப்போது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தினுடைய அளவு 55%. பாலஸ்தீனத்தினுடைய 55% நிலம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் 49 அதை அவர்கள் 77 ஆக்கி கொண்டார். இன்னும் பிரிஞ்சிருச்சு. மீதி எவ்வளவு இருக்கு? 23% தான் இருக்கு. பாலஸ்தீனர்களுக்கு அவர்கள் சொந்த நாட்டிலே அவர்கள் கொடுக்கப்பட்ட நிலம் 23%. புரிந்து கொள்ளுங்கள். எகிப்து காசாவை எடுத்துக்கொண்டது, ஜோர்டான் மேற்கு கரை பகுதி, ஜெருசலம், இந்த பகுதிகளை ஜோர்டான் எடுத்துக்கொண்டது. இப்படி போயிட்டு இருக்கு. 1964 PLO, பாலஸ்தீன் லிபரல் ஆர்கனைசேஷன், யாசிர் அரபாத் தலைமையிலே உருவாக்கப்படுகிறது. இப்போது இன்னொரு பெரிய பிரச்சனை 1967, உங்களில் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம். 1960 6 டே வார், 6 நாள் யுத்தம். 6 நாள் தான் எல்லாம் முடிஞ்சது. அரபு நாடுகள் எல்லாம் பஸ்பமாகிவிட்டன. அவருடைய விமானங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. 6 நாள் யுத்தத்தில் இந்த இஸ்ராயல் பிடித்து கொண்ட பகுதிகள் கோலான் ஹைட், சிரியாவினுடைய கோலான் ஹைட், எகிப்தினுடைய காசா, சினாய், ஜோர்டானுடைய வெஸ்ட் பேங்க், ஜெருசலம் எல்லாம் வந்தாச்சு. ஏற்கனவே 77% வச்சிருக்கான், அதுக்கு மேலே ஆரம்பிச்சிருக்கான். இப்ப இந்த 4 பகுதிகளையும் சேர்த்து கொண்டாகிவிட்டது. இப்படியாக அந்த நாடு விரிந்து கொண்டே போகிறது. இப்போது தீர்மானம் வருகிறது ஐக்கிய நாடுகள் சபையில். 6 மாதம் கழித்து UN செக்யூரிட்டி கவுன்சிலில், பாதுகாப்பு சபையில அந்த தீர்மானத்தினுடைய எண் 242. இதான் முக்கியமான தீர்மானம், ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். 242. இந்த தீர்மானம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், 1967 முன்னர் இஸ்ரேல் எந்த பகுதிகளில் இருந்ததோ அந்த பகுதிகளுக்கு அவர்கள் திரும்பிவிட வேண்டும் என்பதுதான் அந்த ரெசல்யூஷன். அது இன்று வரை நிற்கிறது. இன்று வரை எல்லோரும் சொல்வது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நாம் பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம் என்றுதான் இஸ்ரேல் இடத்தில் சொல்கிறார்கள். அவர்கள் ஏற்பதாக இல்லை. அது பின்னாலே பேசுவோம். இப்போ 1973 ஒரு யுத்தம், எகிப்தும் சிரியாவும் சேர்ந்து இஸ்ரேல் மீது தொடுக்கிறது. அதுக்கு பெயர் யோம் கிப்பூர் வார் என்று அதற்கு பெயர். வெற்றி கொள்கிறார்கள். ஏராளமான வேகமாக வெற்றி கொண்டு போகிறார்கள். அலறிவிட்டார்கள் இஸ்ரேலியர்கள். உடனடியாக அமெரிக்காக்காரர்கள் தங்களுடைய படைகளை அனுப்பி மீண்டும் இஸ்ரேல் அவரை ஜெயிக்க செய்து விட்டார்கள். அப்போது மீண்டும் ஐக்கிய நாடு சபையில தீர்மானம் வருகிறது. அதனுடைய நம்பரே 338. அதுவும் 248 சொல்லப்பட்ட தீர்மானத்தை மேலும் உறுதி செய்வதாக அந்த தீர்மானம் அமைந்திருக்கிறது. ஏன் இந்த நம்பர்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, எவ்வாறு சர்வதேச தீர்மானங்களை எல்லாம் இந்த இஸ்ரேல் மீறி இருக்கிறது நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். அடுத்தபடியாக 1978 கேம்ப் டேவிட் அக்கார்ட் என்ற ஒரு ஒப்பந்தம், யாருக்கும் இடையிலே, அன்வர் சதாத்துக்கும் இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவர்களுக்கும் இடையே நடந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்திலும் சொல்லுகிறார்கள் 242 தீர்மானத்தை மையமாக வைத்துத்தான் பிரச்சனையை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் அதை செய்தவில்லை. ஒன்றை மட்டும் செய்தது. 1979 சினாய் தீபகற்பத்திலிருந்து தன்னுடைய படைகளை திரும்ப பெற்றுக் கொண்டது. எகிப்துக்கு சொந்தமான சினாய் தீபகற்பத்தில் மட்டும் பெற்றுக்கொண்டது. மீதி இடங்களை அப்படியே ஆக்கிரமித்துக் கொண்டது. இப்போது கொடுமைகள் அதிகமாகின்றன. யாசிர் அரபாத்தினுடைய படைகளாலோ அவர்களுடைய அணியினாலோ எதுவும் ஒன்றும் செய்ய முடியல. 1987 மிக பெரும் கலவரம் வெடிக்கிறது. அதற்கு பேர் இன்திஃபாதா, அப்ரைசிங். அதை நிகழ்த்தியவர்கள் ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள். அதற்கு முன்னரும் ஹமாஸ் இருந்தது. ஆனால் அவர்கள் சமூக பணிகளிலே, மார்க்க பணிகளிலே மட்டும் இருந்தார்கள். இப்போது இவ்வளவு கொடுமைக்கு பிறகு நேரடியாக களத்துக்கு வந்து விட்டார்கள். இராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவர்கள் களத்துக்கு வந்து விட்டார்கள். இப்போது மீண்டும் ஒரு சமாதான முயற்சி. 1993 நார்வேயில் உள்ள ஆஸ்லோவில்
ஒரு சமாதான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அப்போதும் இதுதான் சொல்லப்படுகிறது, 67க்கு முந்தைய நிலைகளுக்கு திரும்பிவிட வேண்டும். ஆனால் அவர்கள் கேட்பதாக இல்லை. 2000 ஆண்டிலே ஏரியல் ஷரோன் என்ன செய்கிறார்? அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகிறார். வேண்டுமென்றே பிரச்சனை இப்போ உண்டு பண்ணாங்கல்ல, இப்போ சமீபத்தில் ஒரு மாசத்துக்கு அதே மாதிரி அங்கே போகிறார். 2வது இந்திஃபாதா அங்கே வெடிக்கிறது. ஏரியல் ஷரோன் சொல்லுகிறார், ஆஸ்லோ ஒப்பந்தத்தை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். காசா ஏர்போர்ட்டை புல்டோஸ் பண்ணுகிறார். பாலஸ்தீனர்கள் தற்கொலை படைகளை அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அரபாத்தை அவருடைய அறையை தாண்டி எங்கும் போக முடியாது. He was confined to his room. அவ்வளவுதான், அறையிலேயே அடைக்கப்பட்ட பிறகு அவர் மாறிவிடுகிறார். ஒரு நாட்டினுடைய தலைவர், பார்த்துக் கொள்ளுங்கள். அப்புறமாக ஒரு பெரிய தடுப்பு சுவர் ஒன்றை கட்டுகிறது இஸ்ராயல். ஒரு பெரிய தடுப்பு சுவர், அதாவது இஸ்ரேலியர்கள் இருக்கின்ற பகுதிக்கும் பாலஸ்தீன இருக்கின்ற பகுதியோட தடுப்பு சுவர். அது பாலஸ்தீன கிராமங்களையும் 2ஆக பிரிக்கிறது. நீங்க எடுத்துக்கிடுங்க, உங்க தெருவுல நடுவுல ஒரு குறுக்க ஒருத்தர் சுவர் கட்டிட்டான்னா, உங்க வீட்டு தோட்டம் இங்க இருக்கு, உங்க வீடு இங்க இருக்கு, எப்படி போவீங்க? சுத்திக்கிட்டு வரணும். உங்க வீடு இங்க இருக்கு, உங்க குழந்தை வீடு அங்க இருக்கு, எப்படி போகணும்? இது மாதிரி இப்படி ஒரு சுவரை கட்டினால் இதை விட உலகத்தில் பெரிய கொடுமையாக இருக்க முடியுமா? அப்படி ஒரு சுவரை எழுப்பினார்கள். அதுவும் முள்வேலி, மின்சாரம் பாய்ச்சப்பட்ட ஒரு வேலி. அது மிக பெரும் உயரம், தாண்டவும் முடியாது. மிக 2 மீட்டர், அதாவது அதனுடைய ஆழமான சுவர்களை எல்லாம் அங்கே உருவாக்குகிறார்கள். இப்படி ஒன்றை செய்தார்கள். இப்போது மீண்டும் ஒரு முயற்சி, 2003 சமாதான முயற்சி. குவார்டெட் குரூப், 4 அணி. யாரெல்லாம்? USA, ரஷ்யா, ஐக்கிய நாடுகள் சபை, யூரோப்பியன் யூனியன், இவர்கள் சேர்ந்து சொல்கிறார். அதையும் இஸ்ரேல் நிராகரிக்கிறது. அரபாத் இறந்து விடுகிறார். மஹமூத் அப்பாஸ் அந்த பதவிக்கு வருகிறார். இஸ்ரேல் காசாவை காலி செய்துவிட்டு போய்விடுகிறது. முழுக்க ஹமாஸ் இடத்திலே அதை கொடுத்து விட்டு போகிறது. வெஸ்ட் பேங்க் என்பது PLO கையிலே இருக்கிறது. இதுதான் இதுவரைக்கும் நடந்த. இப்போது 2 குழுக்கள் பாலஸ்தீனத்தை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றன. மேற்கு கரையை ஃபதா என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன் லிபரல் ஆர்கனைசேஷன், யாசிர் அரபாத்துடைய ஆட்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். காசாவை ஹமாஸ் ஆண்டு கொண்டிருக்கிறது. யாசிர் அரபாத்துடைய அணி கிட்டத்தட்ட ஒரு விலை போய்விட்ட ஒரு அணியாக மாறிவிட்டது. அவர்கள் எந்த விதமான போராட்டங்களும் அதிகமாக ஒன்றும் ஈடுபடுவதில்லை. அவர் மீது மிகுந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் உண்டு. அவர் மேற்கு நாடுகளுடைய ஒரு கைப்பாய்வையாக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இப்ப பாருங்க என்ன நிகழ்ந்திருக்குன்னு பாருங்க. 1922 84,000 யூதர்கள் இருந்தார்கள். 48 6 லட்சம் யூதர்கள் அங்கே வந்து விட்டார்கள். இதற்கிடையில் 7 லட்சம் பாலஸ்தீனியர்கள் அவர்கள் சொந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டு விட்டார்கள். 7 லட்சம் பாலஸ்தீனர்கள் நாட்டை விட்டு வெளியே போய்விட்டார்கள். அதற்கு பதிலாக 6 லட்சம் யூதர்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எங்கிருந்தோ உள்ள யூதர்களை கொண்டு அங்கே குடியேற்றி இருக்கிறார்கள். இதெல்லாம் அங்கே நடந்து முடிந்திருக்கிறது. இப்போது பாருங்கள், 3% இருந்த யூதரோட எண்ணிக்கை இப்போது 74% அங்கே இருக்கிறது. 78% இருந்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 17.8% அங்கே மாறி இருக்கிறது. எல்லாம் தலைகீழாக மாறி போயிருப்பதை பார்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது விரிந்து போய் கொண்ட நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இப்போ இந்த பச்சை பகுதிகள் எல்லாம் என்னப்பா, இந்த பச்சை பகுதி இருக்க, இதெல்லாம் ஒரு காலத்துல பாலஸ்தீனமா இருந்தது. இப்போ அந்த பச்சை பகுதி கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி சுருங்கி இப்போ எங்க வந்துருச்சு பாருங்க. அது மறைச்சிட்டு இருக்கு. சின்ன பகுதி தான். அந்த அது ஆஃப் பண்ண முடியுமா? இது கடைசியா பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு சுருங்கி போச்சு. பச்சை சின்னதா போச்சு. இப்போ வெள்ளை பெருசாகி, வெள்ளை இஸ்ரேல் வெள்ளை பெருசாகி போச்சு. ஆக எப்படி இருந்த பகுதி எப்படியாக மாறிவிட்டது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆக இதுதான் நடந்து முடிந்த வரலாற்றினுடைய ஒரு பகுதியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆக எப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நடந்திருக்கின்றன என்பதை நீங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். இப்போது 2வது பகுதியாக அங்க என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதை நம்ம கொஞ்சம் தெரியணும் இல்லை. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு என்பது தெரிய வேண்டும். இதை பற்றி சுருக்கமாக ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லிய கூற்றை சொல்லி ஆரம்பிக்கலாம்.
என்று கருதுகிறேன். ப்ரொஃபசர் அர்னால்ட் டாயன்பி, அவர் மிகச்சிறந்த ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் சொல்றார், ஜியானிஸ்ட் யூதர்கள் மீது என்னென்ன கொடுமைகள்லாம் ஒரு காலத்தில் இழைக்கப்பட்டதோ அத்தனை கொடுமைகளையும் அந்த யூதர்கள் இப்போது பாலஸ்தீன மக்கள் மீது அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுருக்கமா சொல்லிட்டார். என்னென்ன கொடுமையெல்லாம் இவங்க மீது ஒரு காலத்தில் இழைக்கப்பட்டதோ அத்தனை கொடுமைகளையும் இப்போது இவர்கள் பாலஸ்தீனர்கள் மீது இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். கார்ட்டர், நான் உங்களுக்கு காட்டினேன் கார்ட்டருடைய புக்கு, அந்த புத்தகத்தினுடைய தலைப்பே உங்களுக்கு பார்த்தால் நன்றாக புரியும். என்ன சொல்கிறார்? பாலஸ்டைன் பீஸ் நாட் அபர்தைட். ஆக பாலஸ்டைன் பீஸ் நாட் அபர்தைட். பாலஸ்தீனத்துக்கு தேவை அமைதியை தவிர அபர்தைட் என்றால் இனவெறி, ஆளுக்கு ஒரு நீதி என்று சொல்கின்ற இனவெறி கொள்கை. ஆகவே அங்கு ஒரு இனவெறி கொள்கை தான் பின்பற்றப்படுகிறது. அவர் சொல்கிறார், ஒவ்வொரு ஆண்டும் 12,000 பாலஸ்தீனர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் என்று சொல்கிறார் அவருடைய புத்தகத்தில. விவசாயிகள் இருந்த பாலஸ்தீனர்கள் இப்போது கூலி வேலை செய்பவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். கூலி வேலை செய்பவர்களாக பாலஸ்தீனர்களுடைய நீர் ஆதாரங்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்டார்கள். ஜோர்டான் நதி தண்ணி தான் முக்கியம், ஜோர்டான் நதி தான் அவர்களுக்கு ஆதாரம். அதை அப்படியே இஸ்ரேலுக்கு திருப்பி விட்டு விட்டார்கள். பாலஸ்தீன மக்களுக்கு தண்ணி கிடையாது. புதிய கிணறுகள் தோண்டுவதனாலும் இவர்களுக்கு அனுமதி வேண்டும். யூத குடியிருப்பு இடத்திலே கிணறு தோண்டுவார்களாம். கிணறு தோண்டினால் பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற கிணறு பற்றி போய் தண்ணி குறைஞ்சிருமா, அதை ஆழப்படுத்த வேண்டும் என்று அந்த பாலஸ்தீன் கேட்பானா, அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்களாம். எப்படி எல்லாம் அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை தான் சொல்லியிருக்கேன். ஏன் அந்த புத்தகத்தை நான் எடுத்துன்னு முதல்ல சொன்னேன், வேறு யாரோ சொன்னா உங்க ஆளுங்க சொல்றாங்க அப்படிதான் சொல்லுவீங்க என்று அது அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடும். ஆகவே ஒரு அமெரிக்காவுடைய பிரதமராக இருந்த, இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு தருகின்ற ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் அந்த நாட்டிற்கு நேரடியாக சென்று பார்த்து வந்த அனுபவங்களை சொல்லுகின்ற காரணத்தில் அந்த புத்தகத்தை நான் ஆதாரமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனர்களை விட இஸ்ரேலியர்கள் 5 மடங்கு தண்ணீரை அதிகமாக பயன்படுத்துகிறார். இவங்க தண்ணீரை விட 5 மடங்கு அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களை விட இவர்கள் 4 மடங்கு அதிகமாக கட்டணம் செலுத்துகிறார்கள். எப்படி இருப்பார்? பாலஸ்தீன கிராமத்திலே நீச்சல் குளம் கட்டப்படுகிறது, ஆனால் பாலஸ்தீனர்களுக்கு லாரிகளிலே பக்கெட்ல தண்ணி கொடுக்கப்படுகிறது. அங்க நீச்சல் குளம் அவனுக்கு, இவங்க பக்கெட்ல தண்ணி கொடுக்கப்படுகிறது. பாருங்க கொடுமையை பாருங்க. பாலஸ்தீன பொருட்கள் விற்கலாம், ஆனால் அது இஸ்ரேலிய பொருட்களுக்கு போட்டியாக அமைந்தால் விற்கக்கூடாது. நீங்களே பயன்படுத்திக்கிடுங்க, இல்லாட்டா அழுகி போகட்டும். அல்லது வேண்டும் என்றால் ஜோர்டானுக்கு வேண்டால் நீங்கள் அனுப்பி கொள்ளலாம். பாலஸ்தீன மக்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மரம் ஒன்று என்றால் அது ஒலிவ மரம். அதை வெட்டி நாசமாக்கிறார். வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற உதவிகளை எல்லாம் தடுக்கிறார். இப்போது கூட நம்ம அனுப்புனா போய் சேருமான்னு சொல்ல முடியாது. இன்னும் பல உதவிகளை இவர்கள் இஸ்ரேலிய அரசாங்கம் பாலஸ்தீனர்களுக்காக வந்த உதவிகளை இஸ்ரேலியர்கள் பெற்றுக்கொண்டு புதிய குடியிருப்புகளை, யூத குடியிருப்புகளை கட்டுவதற்காக பயன்படுத்துகிறார்கள். கூட்டம் நடத்த முடியாது, தடையின்றி பயணம் செய்ய முடியாது, சொத்துக்கள் எந்த சமயத்திலும் பறிமுதல் செய்யப்படலாம், அதிருப்தியை காட்டினால் கைது செய்யப்படுவார்கள், ஜெயிலில் அடைக்கப்படுவார்கள், சித்திரவதை செய்யப்படுவார்கள், கட்டாயப்படுத்தி ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கப்படுவார்கள். குற்றம் சுமத்தியவர்களே நீதிபதிகளாக இருப்பார்கள். வழக்கறிஞர்களை வைத்துக் கொள்ள முடியாது. இவ்வளவு கொடுமை நடக்குது. அப்ப கார்ட்டர் அங்க போயிருக்காருல்ல, அவர் கேட்கிறார், இவ்வளவு இது சொல்றீங்களே, நீங்க ஏன் சுப்ரீம் கோர்ட், இஸ்ரேலுடைய சுப்ரீம் கோர்ட்ல சென்று நீங்கள் முறையிட்டால் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அல்லவா என்று அவர் கேட்கிறார் அந்த பாலஸ்தீன மக்கள் இடத்துல. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க அமெரிக்கா மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா? இங்க அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. அமெரிக்காவில் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுத்தால் அங்க உள்ள கீழ்கோர்ட்டுகள் எல்லாம் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தீர்ப்பு சொல்வார்கள். இங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அவர்கள் தான் குற்றவாளிகள், அவர்கள் தான் நீதிபதிகள், அவர்கள் தான் வழக்காடுபவர்கள், எல்லாம் அவர்கள் தான். படிப்பதற்கு கல்விக்கு தடை, பல்கலைக்கழகங்கள் அடிக்கடி மூடப்படும், ஆசிரியர்கள் கைது செய்யப்படுவார்கள், நூலகங்கள் மூடப்படும். இப்படி எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஜெயில எடுத்துக்கிடுங்க, ஜெயில அடைக்கிறதுனா அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம். கார்ட்டரே சொல்லுகிறார், இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷனுடைய கணக்குப்படி
1967 இருந்து இதுவரை 6,30,000, அதாவது பாலஸ்தீனத்திலே உள்ள 20% மக்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அந்த நாட்டு மக்கள் 20% மக்கள் ஜெயிலுக்கு போயிருக்கிறார். அங்கே கொடுமைகள் நிகழ்த்தப்படும் இல்லையா? இவற்றையெல்லாம் அவர் புத்தகத்தில் மிக விரிவாக அவர் எழுதி காட்டியிருக்கிறார். ஆக அங்க நடக்கிறது ஒரு அபர்த்தைட். எப்படி தென்னாப்பிரிக்காவில் கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் எப்படி ஒரு அபர்த்தைட் இன ஒதுக்கீட்டு கொள்கை பின்பற்றப்பட்டு மிக மோசமாக உலகமெல்லாம் கண்டித்ததோ அது போன்ற ஒரு நிலைதான். காசாவை எடுத்துக்கொண்டால் அது ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை, எதுவுமே செய்ய முடியாது, டோட்டல் பிளாக்கேட். வானத்தின் மூலமாகவும் சொல்ல முடியாது, தரையின் மூலமாகவும் சொல்ல முடியாது, கப்பல் மூலமாகவும் சொல்ல முடியாது. ஒரு குண்டூசி வர வேண்டும் என்றாலும் இஸ்ரேலுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சாமான் உள்ளே நுழைய முடியாது. அவர்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரே பகுதி ரஃபா பார்டர், எகிப்திலே உள்ள ரஃபா பார்டர். அதையும் அந்த எகிப்தியர்கள் ஆட்சி புரிவது எகிப்தியர்கள், முஸ்லிம்களுடைய நாடு. அவர்கள் தான் முகமது மூர்சியுடைய ஆட்சியை கவிழ்த்த அந்த அப்துல் ஃபத்தா சிசி இந்த குரூப் அந்த வாசலையும் அடைச்சிட்டான். இப்படிப்பட்ட கொடுமைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இவ்வளவு தகவல்களையும் கார்ட்டர் திரட்டுறாரு. அவருக்கு இதெல்லாம் உண்மைதானா, என்னிடத்திலே சொல்லப்படுகின்ற இந்த பாலஸ்தீனர்கள் சொல்கின்ற இந்த தகவல்கள் எல்லாம் உண்மைதானா என்று அறிந்து கொள்வதற்காக அமெரிக்க தூதரகத்துக்கு, இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதர் சென்று அமெரிக்க அதிகாரிகளையும் கூட்டுகிறார், பாலஸ்தீன அதிகாரிகளையும் கூட்டுகிறார். யாருமே அதை மறுக்கல. அவர் எழுதியிருக்காரு, யாரும் அதை மறுக்கல. சொல்லிவிட்டு சொல்கிறார்களாம், யூதர்கள் அங்கு உள்ள ஜேர்னலிஸ்டுகள் சொன்னார்களாம், இஸ்ரேல் அதிகாரிகள், நீங்க ஆக்கிரமிப்பு பகுதியில் வாழ்கின்ற மக்களையும் சுதந்திர நாட்டில் வாழ்கின்ற மக்களையும் ஒரே மாதிரியாக கருதாங்க. இங்க இப்படித்தான் இருக்கும், இந்த பகுதியில் இப்படித்தான் இருக்கும். இது சுதந்திர மக்களுக்கு கொடுக்கின்ற உரிமைகள்லாம் எங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும் எங்களுக்கு? ஆக இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அடக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் அவசியம்தான் என்று அவர் சொல்கிறார். சரி, இதை இன்னும் சரிபார்க்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்களை அழைக்கிறார். இவரும் கிறிஸ்தவர் அல்லவா? ஆக கிறிஸ்தவ பெரியார்களை அழைக்கிறார். கார்டினல்ஸ், ஆர்ச் பிஷப்ஸ், பேட்ரியாக்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறார். எல்லா பிரிவுகளையும் சேர்ந்த கிரீக் ஆர்த்தோடாக்ஸ், ரோமன் கேத்தலிக்ஸ், ஆர்மீனியா, காப்டிக் கிறிஸ்டியன்ஸ், எத்தியோப்பியன் ஆர்த்தோடாக்ஸ், மேரோனைட்ஸ், ஆங்கிலிக்கன்ஸ், லூத்தரன்ஸ், பேப்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிடுறார். எல்லாரும் வராங்க அவரை பார்க்கறது. அவங்களும் பெரிய அநியாயம் நடக்குதுங்க, எங்களையும் இப்படித்தான் கொடுமைப்படுத்துறாங்க, கிறிஸ்தவர்களாக எங்களையும் இப்படித்தான் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார். அதை கேட்டுவிட்டு எழுதுகிறார் கார்ட்டர், இப்பதான் எனக்கு புரியுது ஏன் இந்த பாலஸ்தீன இந்த பூமியை, புனித பூமியை விட்டு கிறிஸ்தவர்கள் ஏன் வெளியேறுகிறார்கள். அதற்கான காரணம் இப்போது எனக்கு கிடைத்ததுன்னு சொல்கிறார். I understood for the first time why there was such a surprising exodus of Christians from the Holy Land. இவ்வளவு அதிகமான கிறிஸ்தவர்கள் ஏன் இந்த மண்ணை விட்டு வெளியாக என்பதற்கான விடை எனக்கு இப்போதுதான் கிடைத்தது என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே பாருங்க, இவ்வளவு கொடுமைகள் அங்கே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது சில கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். இந்த பிரச்சனை சம்பந்தமாக மக்களிடத்துல பல வகையான கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னால்தான் இந்த பிரச்சனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். என்றால் அந்த கேள்விகளை அடிக்கடி பத்திரிகையிலே, ஊடகங்களில் வருகின்ற கேள்வியை நானே அறிந்து அதற்கான விடையை நான் இங்கே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, பாலஸ்தீனத்திலான ஒரு காலத்துல இந்த யூதர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்ந்த பகுதியை அவங்க திருப்பி கேட்கிறாங்க, கொடுத்துட வேண்டியது என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இப்ப நாம கேட்கிறோம், பாலஸ்தீனர்கள் 4000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, 4000 வருஷத்துக்கு முன்னால் போயிட்டாங்க. ஆனா 1300 வருஷமாக அங்க உள்ள அரபுக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு அதே உரிமை? 4000 போயாச்சு, காலி பண்ணிட்டு போயாச்சு. அதையும் இந்த அரபுக்கள் அவங்களை வெளியேற்றல. அவங்க வெளியேற்றது ரோமர்கள், பாபிலோனியர்கள். 1300 வருஷமாக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு உரிமை அதிகமா, 4000 வருஷத்துக்கு முன்னாலே இதை காலி பண்ணி போய்விட்டானே அவனுக்கு உரிமை அதிகமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக அவர்கள், நான் ஏற்கனவே சொல்லியது போல, அவர்களை வெளியேற்றியது ஒன்றும் இந்த மக்கள் இல்லை. ஒருவேளை இந்த அரபுக்கள் அவர்களை வெளியேற்றி இருந்தால், நீங்கள் தான் வெளியேற்றுவீர்கள், இடம் கொடுங்க என்று சொல்லியிருந்தால் அல்ல நியாயம். வெளியேற்றியவர்கள் அவர்களும் அல்ல, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இன்னொன்று, யூதர்கள் என்று சொல்கிறார்களே, இந்த எல்லா யூதர்களும் பாலஸ்தீனத்தை சார்ந்தவர்கள் அல்ல. செமிட்டிக் பீப்புள் சொல்றோம், செமிட்டிக் ரீஜியன், செமிட்டிக் இனம் என்று சொல்கிறோமே, அதை சேர்ந்தவர்கள் அல்ல. பெரும்பாலான யூதர்கள்
யூத மதத்தை வெளிநாடுகளில் தழுவியவர்கள். இதை பற்றி ஒரு யூதரே ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அவர் பெயர் ஆர்தர் கோஸ்ட்லர். அவர் ஒரு யூதர், பாலஸ்தீன யூதர். அவர் சொல்றார், இப்போ உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான யூதர்கள் அவர்கள் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்களும் அல்ல, செமிட்டிக் இனத்தை சார்ந்தவர்களும் அல்ல. அவர்கள் பெரும்பாலும் சோவியத் யூனியனை சார்ந்தவர்கள். சோவியத் யூனியனிலே உள்ள அந்த மக்கள் மன்னருடைய உத்தரவின் பேரில் அவர்கள் யூத மதத்தை தழுவினார்கள். ஆகவே அவர்கள் அந்த நாட்டை சார்ந்தவர்களை தவிர அவர்கள் பாலஸ்தீனர்கள் அல்ல. Most of the Jews of the contemporary world did not come from Palestine, are not even Semitic origin. Most Jews were from Soviet Union. They became Jews through conversion. The bulk of modern day Jewish is not Palestine, but of Caucasian origin. Caucasian என்று சொன்னால் ஆர்மீனியா, அசர்பைஜான், ஜார்ஜியா போன்ற பகுதிகளை உள்ளடக்கியதான் காக்கேசியன். அவர்கள் காக்கேசியன் இனத்தை சேர்ந்தவர்கள் தவிர செமெட்டிக் இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல. மத்திய கிழக்கில் வாழ்கிறவர்கள் தான் செமெட்டிக் இனத்தை சார்ந்தவர்கள். ஆகவே பல்க் ஆஃப் தி பெரும்பாலான யூதர்கள் சோவியத்தினிலே அவர்களாக விரும்பியோ அல்லது மன்னருடைய உத்தரவு பேரிலோ யூத மத தழுவியவர்கள் தவிர அவர்கள் ஒரிஜினலாக பாலஸ்தீனத்தை வந்தவர்களும் அல்ல, அவர்கள் செமிட்டிக் இனத்தை சார்ந்தவர்கள். ஆக இங்கிருந்து தொடர்ந்தப்பட்டவர்கள் அல்ல, இங்கிருந்து தொடர்ந்தப்பட்டவர்கள். ஆக அந்த வாதம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இது எந்த வகையிலும் நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்ற வாதத்தை ஏற்றுக்கொள்வது எந்த வகையிலும் சரியாக இருக்க முடியாது. உலகத்துல யாராவது எங்க வேலை சொல்லியிருக்கு, எல்லாரும் அதான் சொல்றான். நான் பல பேட்டிகளை பார்த்தேன். இஸ்ரேலில் ஏன் நீங்கள் யூதர்களுடைய, ஏன் பாலஸ்தீன மக்களுடைய, அரபு மக்களுடைய நிலத்தை நீங்கள் ஏன் திருடுகின்றீர்கள் என்று பத்திரிகை நிருபர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்லுகின்ற பதில், இது எங்களுக்கு கடவுள் கொடுத்தது, இட் இஸ் a promised land, it has been told in Bible என்று சொல்கிறார்கள். ஆக ஒரு பைபிள்ல சொல்லிட்டா ஒரு நிலத்தை கொடுத்துடணுமா? இப்போ இந்தியாவில் யாராவது வந்து இதெல்லாம் எங்க நிலம், உதாரணத்துக்கு வச்சிருவோம். இப்போ இங்க இருந்து மலேசியர்கள் மொரீஷியருக்கு, மலேசியாக்கெல்லாம் இங்க உள்ள தமிழர்கள்லாம் போயிட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து இதெல்லாம் நாங்க ஒரு காலத்துல இங்க இருந்த பூமிப்பா, எங்களுக்கெல்லாம் கொடுத்துருவீங்களா? உங்க வீட்டெல்லாம் கொடுத்துருவீங்களா? எங்க வேதத்துல சொல்லிருந்தா கொடுத்துருவீங்களா? சர்வதேச சட்டங்கள் என்று ஒன்று இருக்குன்னா சட்டத்தின் அடிப்படையில முடிவு செய்ய வேண்டும். நம்ம நாட்டில் தான் நடந்தது பாபரி மசூதி பிரச்சனையில. இதான் சொன்னாங்க, நம்பிக்கை, ஃபெய்த். இது ஒரு நீதிக்கு அடிப்படையாக இருக்க முடியாது. சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் தான் நாம் தீர்ப்பு செய்ய வேண்டுமே தவிர நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்புகளை கொடுக்க முடிந்தால் என்ன ஆகும்? உலகத்தில் ஒவ்வொரு இதுதான் எங்க நம்பிக்கை, இதுதான் எங்க நம்பிக்கை என்று சொல்ல ஆரம்பித்தால் உலகத்தில் எந்த நாட்டில் தான் யார்தான் அமைதியாக வாழ முடியும்? யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்த கேள்வி, இது என்ன யூதர் முஸ்லிம் மோதலா? இது ஒரு மதம் சார்ந்த ஒரு சண்டையா என்று பலர் எண்ணுகிறார்கள். எனக்கே கூட பேஸ்புக்ல ஒரு கிறிஸ்தவ சகோதரர் ஒன்று அனுப்பியிருந்தார். ஒரு முறை பாலஸ்தீனத்தை பற்றி பேசுகிற போது, இந்த யூத இந்த கிறிஸ்தவர் இந்த பலஸ்தீனர்களுக்கும் இந்த இஸ்ரேலுக்கு நடக்கிற சண்டைக்கு காரணமே உங்க தூதர் தான், உங்க முகமது நபி தான் காரணம். அவர் தான் விஷத்தை கக்கினார். விஷத்தை கக்கி 2 பேருக்கு இடையில இந்த வெறுப்பை உண்டாக்கியது அவர்தான் என்று எனக்கு பதில் அனுப்பியிருந்தார். நான் அவருக்கு பதில் அனுப்பினேன், யூதர்களை அதிகமாக கொடுமைப்படுத்தியது முஸ்லிம்களா யூதர்களா? தயவு செய்து சகோதரரே வரலாற்றை புரட்டி விட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொன்னேன். வரலாற்றுலாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று திருப்பி எனக்கு பதில் சொன்னார். ஆக என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ இவங்களுக்கு ஜென்ம பகை என்று பலர் எண்ணிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மை அதுவல்ல. முதலாவதாக யூதர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அங்கிருந்து ஆரம்பிப்போம். 2 பேரையும் பார்த்து இஸ்லாம் கண்ணியமா சொல்லுது, வேதத்தை உடையவர்களே, யா அஹ்லல் கிதாப், இழிவா பேசல, வேதத்தை உடையவர்களே என்று கண்ணியமாக பேசுகிறது. அவர்களுடைய தூதர்களை எல்லாம் கண்ணியமாக பேசுகிறது. அது மோசஸாக இருந்தாலும் சரி, ஜீசஸாக இருந்தாலும் சரி, தாவூதாக இருந்தாலும் சரி, டேவிடாக இருந்தாலும் சரி, சுலைமானாக இருந்தாலும் சரி, அவர்கள் சாந்தி உண்டாகட்டும், அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் சொல்லுவார், வெறுக்க மாட்டான். அவர்கள் மதீனாவில் யூதர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் வழங்கப்பட்டன. பெருமானாரிடத்திலே ஒரு யூதர் ஒரு பிரச்சனைக்கு தீர்ப்பு கேட்டு வந்தால் பெருமானார் யூத வேதத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்வார்கள். யூதர்களுக்கு மதீனா சாசனம் என்ன ஒன்று, மதீனன் கவர்னன்ட்,
அதிலே அங்கு வாழ்ந்த முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு உரிமைகளை எழுத்து வடிவிலே பெருமானார் கொடுத்தார். கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் உங்களுடைய மத அடிப்படையில் வாழ்வதற்கு உங்களுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு என்று அவர்கள் சொன்னார்கள். அங்கே வாழ்கின்ற கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் துன்புறுத்தக்கூடாது என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இஸ்லாமிய அரசில் பாதுகாப்பு பெற்றிருக்கின்ற ஒரு திம்மியை, ஒரு கிறிஸ்தவனையோ யூதனையோ மற்றவரையோ ஒரு முஸ்லிம் கொலை செய்தால் மறுமையில் அந்த முஸ்லிமுக்கு எதிராக நான் வாதிடுவேன் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆக இப்படிப்பட்ட கொள்கைகள் எல்லாம் இஸ்லாத்தில் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக வரலாற்றுக்கு வாருங்கள். வரலாற்றில் யூதர்கள் துரத்தி அடிக்கப்பட்ட காலங்களில் எல்லாம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் தான். அதை நீங்கள் வரலாற்றில் மறந்துவிடக்கூடாது. உதாரணத்துக்கு 1-2 சொல்லுகிறேன். 1492 1492 வரை ஸ்பெயினில் முஸ்லிம்களுடைய ஆட்சி நடந்தது. கிட்டத்தட்ட 700 ஆண்டு காலம் முஸ்லிம்களுடைய ஆட்சி ஸ்பெயின் நாட்டில் நடந்தது. 1492 முஸ்லிம்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து ஃபெர்டினண்ட் அண்ட் இசபெல்லா என்று சொல்லக்கூடிய 2 கிறிஸ்தவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை பார்த்து போட்ட 3 கண்டிஷன். 1, பேப்டைஸ் ஆயிடு, கிறிஸ்தவன் ஆயிடு, இல்லாட்டா எக்ஸைல், வெளியே போயிடு, இல்லாவிட்டால் கெட் கில்ட். 3 தான், 3 ஆப்ஷன் தான் அவனுக்கு. 1 கிறிஸ்தவனாக, இல்லாவிட்டால் நாட்டை விட்டு வெளியேறு, இல்லாவிட்டால் உன்னை கொண்டு விடுவோம். ஆக ஓடுறாங்க, எல்லா வெளியே முஸ்லிம்களும் ஓடுறாங்க, யூதர்கள் ஓடுறாங்க. எங்க போனாங்க தெரியுமா? யூதர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அண்மையிலே இருக்கின்ற, அதற்கு அண்மையில் இருக்கின்ற மொரோக்கோ நாடு தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது. இப்போது தொலைக்காட்சியில நான் பார்த்தேன், மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த யூதர்கள் பலர் இப்போது இஸ்ரேலுக்கு குடியேறுகிறார்கள். அவர் பேட்டி கொடுக்கிறார்கள், நாங்க இங்க நல்லா தான் இருந்தோம், ஏன் போனோம்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு பிடிச்சி அங்க கூட்டு போயிட்டாங்க. திருப்பி வந்து பாக்குறாங்க, பல இடங்கள்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆக அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார் யூதர்களை முஸ்லிம்கள் ஒருபோதும் கொடுமைப்படுத்தியதில்லை. இதை பற்றி ஒரு ஆசிரியர், இந்த புத்தகம் ஓ ஜெருசலம் என்ற புத்தகம், இதை எழுதியவர்கள் டொமினிக் லெபேரே அண்ட் லோரி காலின்ஸ், 2 முக்கியமான பிரபலமான எழுத்தாளர்கள். இவர்கள் தான் நமது நாட்டை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கிறார்கள். ஃப்ரீடம் அட் மிட் நைட், நள்ளிரவில் சுதந்திரம் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். புகழ்பெற்ற எழுத்தாளர்கள். அதுல ஒரு செய்தி சொல்றாங்க, அந்த இருண்ட காலகட்டத்தில், அதாவது யூதர்கள் கொடுமைப்பட்டு இருந்த காலத்தில் அவர்கள் அமைதியாக வாழ்ந்த ஒரு இடம் ஒன்று உண்டென்றால் அது ஸ்பெயினில் மட்டும்தான் சொல்றார். During those dark centuries, the only example of normal Jewish existence in the West was Spain of Caliphate. அங்கதான் மேல்நாட்டில் அவங்க அமைதியா வாழ்ந்த இடம் ஸ்பெயின்ல மட்டும்தான். Where under Arab rule the Jewish people flourished as they never would again in diaspora. அங்க வாழ்ந்தது மாதிரி உலகத்தில் அவங்க எங்கேயுமே வாழ்ந்ததில்லை. இப்படி பாதுகாப்பு கொடுத்தவர்கள் தான் முஸ்லிம்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக ஜென்ம பகையெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூதர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் ஜென்ம பகையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கருத்தை ஜிம்மி கார்ட்டரும் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். ஆகவே முஸ்லிம் நாடுகளில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் அதிகமான உரிமைகள் கிட்டின. கிறிஸ்தவ நாடுகளில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு கிடைத்த உரிமைகளை விட இவர்களுக்கு அதிக உரிமை கிடைத்தது. கிறிஸ்தவ நாட்டுல கிறிஸ்தவர் அல்லாதவர் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமைகளை விட முஸ்லிம் நாடுகளில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் அதிக உரிமை கிடைத்தது. அதுக்கான காரணத்தை சொல்கிறார். ஏனென்றால் முஹம்மத் சொன்னார், 3 மதங்களும் ஆபிரகாமிடமிருந்து வந்தது, ஆகவே நாம் அவர்களை மதிக்க வேண்டும் என்று முகமது அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். யார்? ஜிம்மி கார்ட்டர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். ஆக இப்படியெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் அப்படி வெறுப்பவர்கள் அல்ல. இன்னொன்றையும் புரிந்து கொள்ள, இங்கே இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டும், முஸ்லிம்களுக்கு சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். யூதர் என்று சொல்லுவது தவறு, ஜியானிஸ்ட் என்று சொல்வதுதான் சரி. நாம் எல்லா யூதர்களும் இந்த தவறுக்கு உடந்தையாக இருந்ததாக ஒருபோதும் நாம் சொல்வதில்லை. இன்றளவும் பாலஸ்தீனத்தில் ஜியானிஸ்டுகள் செய்யக்கூடிய கொடுமைகளுக்கு எதிர்க்கக்கூடிய யூதர்கள் ஏராளம் இருக்கிறார். ஆனால் அவர்கள் வாய்ஸ்லெஸ், குரலற்றவர்களாக இருக்கிறார். ஜியானிஸ்ட் என்று சொல்லுகிற போது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஜியானிஸ்ட் என்று சொன்னால் யூதர்கள் மட்டுமல்ல,
ஜியானிஸ்டிலே கிறிஸ்தவர்களும் நிறைய இருக்கிறார்கள். ஜியானிஸ்ட் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு துணை போகின்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆக ஜியானிஸ்ட் என்பது இட் இஸ் நாட் எ ஜூயிஷ் மூவ்மெண்ட். அது ஒரு இயக்கம், இனம் சார்ந்த இயக்கம். அதுல யூதர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி பாலஸ்தீனம் என்று சொன்னால் எல்லாரும் முஸ்லிம்கள் நினைச்சிடாதீங்க. பாலஸ்தீன யூதர்களும் இருக்கிறார், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். முன்னால் ஒரு அமைப்பு இருந்தது, பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் தி லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன், PFLP. அதனுடைய தலைவர் யார் தெரியுமா? ஜார்ஜ் ஹபஷ் என்ற கிறிஸ்தவர். PLO முக்கியமான செக்ரட்டரிகள ஒருவர் ஹனான் அஷ்ரவி, அவர் ஒரு கிறிஸ்தவர். இன்னும் கிறிஸ்தவர் நிறைய பேர் இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கணும். ஆகவே பாலஸ்தீன் என்றால் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் மட்டுமல்ல, அங்குள்ள கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஜியானிஸ்ட் என்று சொல்லுகிறது முழுக்க யூதர்களும் அல்ல, அங்கே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இதை சொல்கிறேன். கார்ட்டரும் இதை பற்றி மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். எல்லா யூதர்களும் ஒன்றல்ல, அவர்களிலேயே 2 பிரிவினர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் தனது நூலிலே சொல்கிறார். It became increasingly clear that there were 2 Israels. 2 வகையான இஸ்ரேல்கள் இருக்கிறார்கள். One encompassed in the ancient culture and moral values of the Jewish people, defined by the Hebrew scriptures, with which I had been familiar since childhood. ஆக யூத வேதங்களை கற்று அதனுடைய ஒழுக்கப்படி வாழுகின்ற யூதர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு பிரிவினர். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், the other existed within the occupied Palestinian territories with policies shaped by refusal to acknowledge and respect the basic human rights of the citizen. இன்னொரு பிரிவு இருக்கிறார்கள், மனித உரிமைகளை மறுக்கின்ற இன்னொரு பிரிவு இருக்கிறார்கள் என்று 2 யூதர்களே 2 பிரிவு இருக்கிறார்கள் என்று அவரும் குறிப்பிடுகிறார். ஆகவே நாங்கள் எல்லா யூதர்களையும் ஒரே மாதிரியாக ஒன்றும் பார்க்கல. முதலில் இன்னொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தில் இனவெறுப்பு கொள்கை என்பது கிடையாது. எந்த இனத்தையும் வெறுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி, கொள்கை வேறுபாடு உண்டு. கொள்கை வேறு, உறவு வேறு. ஆம், குர்ஆனிலே பனி இஸ்ராயேல் என்று சொல்லக்கூடிய சமுதாயம் செய்த தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன, உண்மைதான். கிறிஸ்தவர்கள் செய்த தவறுகளும் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அவர்களை வெறுக்க வேண்டும் என்று யார் சொன்னார்கள்? அப்படி ஒன்றும் சொல்லப்படவில்லை. அவருடைய செய்கைகள் வெறுக்கப்படுகின்றன. சொல்வார்கள் அல்லவா, நீங்கள் நோயைத்தான் வெறுக்க வேண்டும், நோயாளியை வெறுக்கக்கூடாதுன்னு சொல்வார்கள். அந்த வகையை சார்ந்ததான். ஆகவே இஸ்ரேல் யூதர்களுக்கும் எங்களுக்கும் ஒன்று ஜென்ம பகையோ, அவர்கள் நாங்கள் இனம் ரீதியாக வெறுப்பவர்கள் அல்ல என்பதையும் இதன் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்த கேள்வி, இந்த அமெரிக்கா உடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது இந்த பிரச்சனையில்? இந்த இஸ்ரேலிய யூத பிரச்சனையில் அமெரிக்கா ஏன் இப்படி நடந்து கொள்கிறது என்று பல பேருக்கு என்ன விழுந்து விழுந்து ஆதரிக்குது. ஏன்னா அமெரிக்கா என்ற இந்த ஒரு ஆதரவு இந்த யூதர்களுக்கு இல்லை என்று சொன்னால் இஸ்ரேல் இந்த ஆட்டம் ஆடாது. இதற்கான காரணங்கள் பல இருக்கின்றன. இஸ்ரேல் நாடு உருவாகின்ற போது கூட உலக மகா யுத்தத்தில் இஸ்ரேலிய யூத விஞ்ஞானிகள் எல்லாம், அறிஞர்கள், பணக்காரர்கள் எல்லாம் இங்கிலாந்துக்கெல்லாம் அந்த நாடுகளுக்கு உதவினார்கள். ஏனால் இஸ்ரேலியர்கள் இருந்த அறிவாளிகள், உங்களுக்கு தெரியும், அதிகமான நோபல் பரிசு வாங்கியவர்கள் அவர்கள் தான். மிகச்சிறந்த அறிவுமிக்க சமுதாயம். பொருளாதாரத்திலும் அவர்கள் கையில் தான். இன்றைக்கு அமெரிக்காவில் மீடியா அவர்கள் கையில் தான் இருக்கிறது, என்டர்டைன்மெண்ட் அவர்கள் கையில் தான் இருக்கிறது, வர்த்தகம் அவர்கள் கையில் தான் இருக்கிறது, எல்லாம் அவங்க கையில் தான் இருக்கு. அது ரொம்ப நாளா இருக்கு. ஆகவே அவருடைய உதவி தேவைப்பட்டது. அந்த அடிப்படையில் அங்கே அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டது. ஆக ஜூயிஷ் லாபி என்பது பிரபலமானது. நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், வாஷிங்டன் போஸ்ட், இந்த பத்திரிகை நடத்துபவர்கள் யூதர்கள். முக்கியமான 3 பத்திரிகை நடத்துபவர்கள் யூதர்கள். யூதர்களுக்கு ஆதரவாக அங்கே ஒரு பெரிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அமெரிக்கன் இஸ்ரேலி பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்கள்தான் எல்லா உதவியும் செய்பவர்கள். யூதர்களுடைய ஆதரவின்றி, பண உதவியின்றி எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் ஜெயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அது ஒபாமா ரிப்பப்ளிகன் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, அது டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, அவருடைய உதவி இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. ஆகவே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்குத்தான் செல்வாக்கு. அமெரிக்காவில் மிக முக்கியமான போஸ்டுகளில் இருப்பவர்கள் இந்த
இஸ்ரேலிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஒரு இஸ்ரேலிய பத்திரிகையாளர் அரே ஷாவிட் என்பவர் சொல்லுகிறார், ஒயிட் ஹவுஸ் இஸ் இன் அவர் ஹேண்ட், செனட் இஸ் இன் அவர் ஹேண்ட், நியூயார்க் டைம் இஸ் இன் அவர் ஹேண்ட். எல்லாமே கையில் இருக்கு சொல்றார். இதுக்கு மேல என்ன வேணும் எங்களுக்கு என்று சொல்லுகிறார். ஆக அவருடைய அந்த பவர்ஃபுல் லாபி அது முக்கியமான ஒரு காரணம். நீதியினுடைய கண் மறைந்து விட்டது. இந்த கொடுமைகள் அமெரிக்க மக்கள் மத்தியிலே படல. அத்தோடு இந்த அரபுக்களை கட்டுப்படுத்தணும். அவனுக்கு சுதந்திரமா விடக்கூடாது. மிடில் ஈஸ்ட்ல மத்திய கிழக்குல நமக்கு ஒரு ஆள் வேணும். அவன் இருந்து இவனை கட்டுப்படுத்திட்டு இருக்கணும். ஆக இஸ்ரேல் என்பது அமெரிக்காவுடைய இன்னொரு மாநிலம். மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய இன்னொரு மாநிலமாக அது கருதப்பட்டு அங்கே தங்களுடைய செல்வாக்கை அவர்கள் அங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்கள் விழுந்து விழுந்து ஆதரிக்கிறார்கள். பாருங்க, உலகத்துல எந்த நாடுலையும் இல்லாத ஒரு வினோதம். அமெரிக்க நாட்டிலே உள்ள யூதர்கள் இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேலி இராணுவத்தின் உடையை தரித்து கொண்டு இஸ்ரேலுடைய இராணுவத்தில் கலந்து கொண்டு போராடலாம். உலகத்தில் எந்த நாட்டிலே வருவானா எப்படி சொல்லுங்க. அமெரிக்க யூதர்கள், அமெரிக்க குடிமக்களாக இருக்கக்கூடிய யூதர்கள் போர் என்று வந்துவிட்டால் இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேலிய இராணுவத்தில் சேர்ந்து கொண்டு அந்த உடையை தரித்துக் கொண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக போரிடலாம். உலகத்தில் இந்த நாளால் விழுமாறும் சொல்லுங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த தீர்மானம் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் அதை நிராகரிப்பது அமெரிக்கா. கார்ட்டர் சொல்லுகிறார் அவருடைய புத்தகத்திலே, இதுவரை அமெரிக்கா 40 தீர்மானங்களை நிராகரித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட 40 வீட்டோ பவரை பயன்படுத்தி 40 முறை வீட்டோ பவரை பயன்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார். 1967க்கு முந்தைய பார்டர், அந்த பகுதிக்கு முன்னரே இஸ்ரேல் போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய 242 300 இந்த தீர்மானங்கள் எல்லாம் மீண்டும் ஐக்கிய நாடுகள் சபையில் வருகிற போது அதை எதிர்ப்பதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு கடைசியாக வருத்தமாக சொல்கிறார், இப்படியெல்லாம் அமெரிக்கா நடந்து கொண்டால் உலகத்தில் ஒருபோதும் அமைதியை நீங்கள் உருவாக்க முடியாது. ஏன் இப்படி நடந்து கொள்வது என்று அவர்களை பார்த்து கேட்கிறார். இதன் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்புகளை பாருங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் இப்படி விழுந்து அடித்துக் கொண்டு இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கின்ற காரணத்தினால் தீவிரவாதம் வளர்கிறது என்று சொல்கிறார். ஆமா, அப்படிதான் வளர்தான் செய்யும். ஒரு அநியாயம் பண்றான், அந்த அநியாயம் தட்டி கேட்காம அவனுக்கு ஆதரவா போனா தீவிரவாதம் வளராதா சொல்கிறார். இஸ்லாமிய தீவிரவாத வளர்ச்சிக்கு அமெரிக்காவுடைய போக்கு ஒரு காரணம் என்று சொல்கிறார். அத்தோடு சொல்றார், அமெரிக்காவுக்கு எதிராக உலகம் பூராவும் பகை உணர்ச்சி உண்டாவதற்கும் இதுதான் காரணம் என்றும் சொல்கிறார் அவருடைய புத்தகத்தில். கடைசியாக சொல்கிறார், நீங்கள் இப்படி சொல்லி அமெரிக்காவுடைய மரியாதையை குறைத்துக் கொண்டே போகிறீர்களே, உலக அரங்கிலே அமெரிக்கா மரியாதை இழந்து யுஎஸ் ஸ்டேட் இஸ் ஸ்குவாண்டரிங் இட்ஸ் பிரஸ்டீஜ் இன்டர்நேஷனல் என்று சொல்கிறார். ஆகவே இதுதான் காரணம். அவர்கள் நீதி அவருடைய கண்ணை மறைந்து விட்டது. அந்த இஸ்ரவேல மக்கள், அந்த ஜியோனிஸ்ட் மக்களுடைய பணபலம், அதிகார பலம், மீடியா பலம், பொருளாதார பலம், இதற்காக கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அத்தோடு இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். இந்த ஊடகம் இருக்க, இந்த அமெரிக்க ஊடகங்கள் அந்த அமெரிக்க மக்களுக்கு எந்த உண்மை செய்தியும் கிடைக்காதவாறு பார்த்துக் கொள்வதிலே ரொம்ப கவனமா இருக்க. இதை பத்தி இந்த அம்மா ரொம்ப நல்ல தெளிவா எழுதியிருக்காங்க. நான் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு காட்டினேன், அவர் ஒரு ஊடக அது அல்லவா. ஆக ஃபோர்சிங் காட்ஸ் ஹேண்ட் இந்த புத்தகத்துல எப்படியெல்லாம் இவங்க செய்யறாங்கன்னு சொல்லி அந்த அம்மா எழுதுறாங்க. இந்த அம்மா போறாங்க எங்க, பாலஸ்தீனத்துக்கு போய் பாலஸ்தீன இளைஞர்கள்லாம் சந்திச்சு பேட்டி எடுக்கிறாங்க. அவன் சொல்றான் என்னென்ன கொடுமையெல்லாம் நடந்துச்சு. எங்களை ராத்திரி தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு வந்து படுக்கையில இருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க, ஜெயிலில் அடைப்பாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க, தலைகீழா தொங்க போடுவாங்க, தனிமையில் அடைத்து வைப்பாங்க, காதுகளிய சத்தத்தை எங்களுக்கு முன்னாலே கொண்டு வருவார்கள், பிறப்பு உறுப்புகளை கூட கத்தரிப்பார்கள். இதையெல்லாம் அப்படியே டேப் எடுத்துட்டு வந்து அங்குள்ள ஒரு ரேடியோவில் கொடுக்குறாரு. ரேடியோ பெட்டா கொடுக்குறாரு. பதிலே இல்லை. மீண்டும் மீண்டும் கேட்கிறார். கடைசி வரைக்கும் பதிலே இல்லை. சொல்றாங்களா, யுவர் லெட்டர் இஸ் லாஸ்ட். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாரு இது வெளியிடத்துக்கு அவங்க தயாரா இல்லை என்பதை புரிந்து கொண்டார். இன்னொன்று, அவர் புத்தகம் ஒன்று எழுதினார், ஜேர்னி டு ஜெருசலம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி மேக்மில்லன் கம்பெனி இடத்துல வெளியிடுவதற்காக கொடுக்கிறார். அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டார்கள். அதை சரிபார்ப்பதையே கொடுக்கின்ற பொறுப்பை ஒரு கிறிஸ்தவர் பில் கிரிஃபின் என்ற அவர் முன்னாள் கத்தோலிக்க நன்னாக இருந்தவர், அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறார். நான் அந்த புத்தகத்தை பார்க்கிறேன், அவரே விரும்பி எடுத்துக்கொள்கிறார். சரி, புத்தகம் வெளியிடப்படுகின்ற நாள் நெருங்குகிறது. அலுவலகத்துக்கு போறார். என்ன ஆச்சு புத்தகம், என்ன ஆச்சு?
இந்த கத்தோலிக்க நன்னை சந்திக்கவே முடியல, அந்த அம்மாவும் சந்திக்க விரும்பல. அப்போ ஒரு ஆள் உள்ள இருந்து சொல்றார் அலுவலகத்திலிருந்து, அந்த அம்மாவை வேலையை விட்டு நீக்கி விட்டார். என்னப்பா காரணம்? இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக அந்த அம்மா சம்மதம் கொடுத்த காரணத்தினால், அதற்காக ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்ட காரணத்தினால் அந்த அம்மாவுக்கு வேலையே போயிடுச்சுன்ற. பாருங்க எப்படி புத்தகத்தை வெளியிட தயாரா இல்லை. அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட மேக்மிலன் கம்பெனியில் இன்னொரு இடத்துக்கு போறார், இன்னொரு அதிகாரிகிட்ட போகிறார், வில்லியம் கர்ரி என்ப இடத்துல. அவர் சொல்லுகிறார், இந்த புத்தகத்தை நீங்க எடுத்துக்கிட்டு அமெரிக்கன் எம்பசியில கொண்டு கொடு, இஸ்ரேலி எம்பசியில கொண்டு கொடுக்குறேன், அவங்க அப்ரூவ் பண்ணா நாங்க இந்த புத்தகத்தை போடலாம்னு சொல்றாரு. அந்த புத்தகத்தை அந்த அம்மா அங்க போறாங்க. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு முடியாதுன்றார், போட முடியாது. இந்த அம்மா கேட்கிறாங்க, இஸ் தேர் எனி மிஸ்டேக் இன் தட் புக்? நோ, இஸ்ரேலுக்கு எதிரான எந்த புத்தகத்தை வெளியிட முடியாது என்று அவர் சொல்கிறார். ஆக இதுதான் அங்க நடக்குது. எதுவுமே செய்ய முடியாத நிலை அங்கே உருவாக்கி அவர் வேறு பல புத்தகங்கள் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியதை போல அங்குள்ள கருப்பர்களை பற்றி, இந்தியர்களை பற்றி, அங்குள்ள மெக்சிகனை பற்றி எழுதுறார். அதெல்லாம் வெளியிடுறாங்க, ஆனால் இது வெளியிட முடியாது. இப்போது அதே புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு நியூயார்க் பத்திரிகைக்கு போறாரு. நியூயார்க் பத்திரிகையில முக்கியமான ஒரு பெண்மணி அவங்ககிட்ட வந்து புக்கை கொடுக்குறாரு. அந்த அம்மா அந்த புக்கை படிச்சுட்டு சொல்றாங்க, முடியாது, நீ என்ன ஹோலோகாஸ்டை மறந்து விட்டாயா? தெரியுமில்ல, ஹோலோகாஸ்ட் என்றால் ஜெர்மனியில யூதர்களை கொடுமைப்படுத்திய சம்பவத்துக்கு பேர் ஹோலோகாஸ்ட். அவ்வளவு கொடுமைகளை அனுபவித்த அந்த யூதர்களுக்கு எதிராக நம்மால் செய்திகளை வெளியிட முடியுமா? போட முடியாது என்று சொல்லுகிறார். அது கடைசி அந்த அம்மா சொல்றாங்க, யூதர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஹோலோகாஸ்டை வெளியிடுவார்களாம், ஆனால் யூதர்கள் செய்கின்ற ஹோலோகாஸ்டை வெளியிட மாட்டார்கள் என்று சொல்கிறார். இதுதான் அங்க ஒரு நிலைமை. அமெரிக்க மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, முக்கியமான விஷயங்கள்லாம் தெரியாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போது அடுத்த கேள்வி, கிறிஸ்தவர்களில சிலர் இந்த யூதர்களை, ஜியானிஸ்டுகளை ஆதரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் கூட பார்த்தேன். மோகன் சிலாசரஸ் என்பவர் அவருடைய தொலைக்காட்சி தற்செயலாக பார்க்க நேர்ந்தது. அவர் இஸ்ரேலை விழுந்து விழுந்து ஆதரிக்கிறார். ஆனா எல்லா கிறிஸ்தவங்களும் அப்படி இல்லை, அது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அம்மா இந்த புக்கை எழுத சொன்னல, இது நோக்கமே தலைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபோர்சிங் காட்ஸ் ஹேண்ட். அதாவது வந்து இந்த கிறிஸ்தவருடைய வாதம் என்னவென்றால், நான் ஏற்கனவே சொல்லியதை போல, ஜீசஸ் மீண்டும் 2வது முறையாக இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்றால் அவர் பாலஸ்தீனத்தில் தான் தோன்றுவார். அப்போது அங்கே யூதர் இருக்க வேண்டும், யூத சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்து. அதான் சொல்றாங்க, இவங்க கடவுளையே கட்டாயப்படுத்துறாங்க, ஃபோர்சிங் காட்ஸ் ஹேண்ட், கடவுளையே இவங்க கட்டாயப்படுத்துன்னு தலை போட்டுறாங்க. ஆக அவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் இந்த கருத்தை, யூதர்களை, ஜியோனிச யூதர்களை ஆதரிக்கின்ற யார்? அசம்பிளி ஆஃப் காட், பெண்டகாஸ்டல், சதர்ன் பேப்டிஸ்ட், இண்டிபெண்டன்ட் பேப்டிஸ்ட், இவங்க தான் ஆதரிக்கிறாங்க. கத்தோலிக்கர்கள் ஆதரிப்பதில்லை. நானே பார்த்தேன், நம்முடைய ஜெகத் கஸ்பர் அவர்களுடைய பேட்டியை பார்த்தேன். அவர் தெளிவாக சொல்லுகிறார், யூதர்கள் செய்வதெல்லாம் தவறு என்றுதான் சொல்லுகிறார். இப்போ நீண்ட காலமாக யூதர்களை கிறிஸ்தவர்கள் வெறுத்து வந்தார் என்பதுதான் உண்மை. இயேசு பெருமானை கொடுமைப்படுத்தினார்கள் என்பதற்காக வெறுத்தார்கள். 2000 ஆண்டுகளாக நாடு இல்லாமல் உலகம் பூராவும் அலைந்தார்கள் என்பது உண்மை. 1890 இங்கிலாந்தை விட்டு யூதர்களை வெளியேற்றினார்கள். 1492 ஸ்பெயினை விட்டு வெளியேற்றினார்கள். இப்படி நடந்திருக்கு. மார்ட்டின் லூதர் புராட்டஸ்டன்ட் அமைப்பு ஆரம்பிச்சார, மார்ட்டின் லூதர் அவர் சொல்வதை கவனிங்க, Jews should be expelled from countries, அவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். Forbidding their worship and prayer, அவருடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் நிறுத்த வேண்டும். அவருடைய புத்தகமான தல்மூதை நாம் தடை செய்ய வேண்டும். அவருடைய சினகாக், அவருடைய வழிபாட்டு தலங்களை எரிக்க வேண்டும். அவருடைய வீடுகளை டெஸ்ட்ராய் பண்ண வேண்டும். யார் சொல்றாரு? மார்ட்டின் லூதர். இந்த புத்தகத்தில் சொல்லி அந்த அம்மா சொன்ன கருத்து தான். ஆனால் இந்த ஹோலோகாஸ்ட், யூதர்களுக்கு எதிராக ஜெர்மனியில ஹிட்லர் செய்த கொடுமையில கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இவர்களுக்காக ஆதரித்து பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆதரித்து பேசலாம், தப்பு ஒண்ணு கிடையாது. கொடுமைக்குள்ளான மக்களை ஆதரித்து பேசல என்ன தவறு இருக்க முடியும்? ஆனால் புது தியரி ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க, அர்மகெடான். அர்மகெடான் என்றால் நான் சொன்னதான், கடைசி காலத்துல வரும்போது ஜீசஸ் திருப்பி வருவார் என்ற ஒரு தியரியை கண்டுபிடிச்சு, அப்படி வர வேண்டும் என்றால் யூதர்கள் அங்கே இருக்க வேண்டும். இந்த கருத்தை அதிகமாக பரப்பியவர் ஜெர்ரி ஃபால்வெல் என்று சொல்லக்கூடிய ஒரு எவாஞ்சலிஸ்ட், சதர்ன் பேப்டிஸ்ட் அமைப்பை சார்ந்தவர். அவர் தான் இதை அதிகமாக வலியுறுத்தினார்.
இதற்கு பதிலளிக்கிறார் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ அறிஞர் ஜோனதன் குத்தாப் என்பவர். ஆம், உண்மைதான், யூதர்கள் மீண்டும் பாலஸ்தீனத்துக்கு வர வேண்டும் என்று பைபிள்ல சொல்லியிருக்கு. ஆனால் அது நடந்து முடிந்து விட்டது. கிமு 6வது நூற்றாண்டில் சைரஸ் என்ற பாரசீக மன்னன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த போது வெளியே சென்ற யூதர்கள் மீண்டும் திரும்பி வந்து விட்டார்கள். ஆகவே பைபிளுடைய தீர்க்க தரிசனம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டதே என்று அவர் அதற்கு பதில் சொல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த நிலைமை அதற்கு பின்னாலே தான் உருவாகிறது. சரி, இது கூட கிறிஸ்தவர்கள் மீது கொண்ட அன்பினால் உருவாய்ச்சான்னு நம்மளால் சொல்ல முடியல. எந்த ஜெர்ரி ஃபால்வெல் இப்படி சொல்லுகிறாரோ அவரே சொல்லுகிறார் யூதர்களை பற்றி, ஜூஸ் ஆர் ஆன்டி கிரைஸ்ட், தே ஆர் ஈவில் இன்கார்னேட், அவர்கள் தீமையினுடைய அவதாரங்கள், கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லுகிறார். ஆக இதெல்லாம் இடைக்காலத்துல வந்த கருத்து, பைபிள்ல ஆதாரபூர்வமான கருத்துக்களா இருந்தால் எல்லா கிறிஸ்தவர்களும் அதை ஏற்றிருப்பார்கள். இப்ப நாம அவங்கள பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, வேதம் என்ன சொல்லிருக்கிறது உண்மையாவே இருக்கிற வச்சுக்கிடுங்க, இவ்வளவு கொடுமைகள் பண்றாங்க, இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, அதை கண்டிக்க மாட்டீங்க. அவங்க அங்க இருக்கணும், அதுக்காக அவங்க இன்னும் செய்யலாம். இதுதான் பைபிள் கற்றுத்தருகின்ற அன்பா? இதுதான் பைபிள் கற்றுத்தருகின்ற நீதியா? இல்லையே, நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நிச்சயமாக இயேசு பெருமான் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டார். உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லவே மாட்டார்கள். நீதிக்கும் அன்புக்கும் எதிராக பேச மாட்டார்கள். ஏதோ இவர்களுக்கு ஆதரவு கொடுக்குவதற்காக நீங்கள் நீதியே கீழே தள்ளிவிடுவது என்றால் எந்த வகையில் சரியாக இருக்கும்? இன்னொரு கேள்வி கேட்கிறேன் கிறிஸ்தவ சகோதரர்களை பார்த்து, இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கின்ற கிறிஸ்தவ சகோதரர்களை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்கின்றேன். பாலஸ்தீனத்திலே வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களை ஆதரிக்கிறார்களே, ஏன்? நீங்கள் சொல்வது போல் இருந்திருந்தால் பாலஸ்தீனத்திலே வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் யூதர்களை ஆதரித்திருக்க வேண்டும், இல்லையே? நான் பல ஆதாரங்களை உங்களுக்கு காட்டினேனே. அடுத்து இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். இந்த புத்தகத்திலே அந்த அம்மையார் சொல்லுகிறார், ஜெர்ரி ஃபால்வெல் சொன்னனே, இந்த ஜியோனிஸ்டுகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற பேப்டிஸ்ட் எவாஞ்சலிஸ்ட் ஜெர்ரி ஃபால்வெல் அடிக்கடி சுற்றுப்பயணம் கூட்டிக் கொண்டு போவாராம் அமெரிக்க மக்களை, எங்க? பாலஸ்தீனத்துக்கு. ஆனால் அங்குள்ள கிறிஸ்தவர்களை சந்திக்க விடமாட்டார். அவர் சொல்ல, நான் அந்த டூர்ல போயிருந்தேன், ஒரு கிறிஸ்தவர்களை சந்திப்பதற்கு என்னை விடவில்லை. ஏன்னா கிறிஸ்தவங்களை சந்திச்சிருந்தா உண்மையை சொல்லியிருப்பாங்க, பாலஸ்தீனில் உள்ள கிறிஸ்தவர்கள் உண்மையை சொல்லியிருப்பாங்க, அதுக்காகவே சந்திக்க விடுறதில்லை இவரு. ஆகவே எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படி ஆதரித்துக் கொண்டிருக்கவில்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிந்த உண்மைதான். ஒரு பிரிவினர் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த அடிப்படையிலும் கிறிஸ்தவ தர்மத்துக்கு ஒத்து போகக்கூடியதல்ல, கிறிஸ்தவ தர்மத்துக்கு முரணானது என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்து இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை பற்றி நாம் அதுக்கு இன்னொரு கேள்வி, இந்த பிரச்சனையில் நமது அரசாங்கம், இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். இஸ்ரேல் நாடு உருவாகின்ற சமயத்தில் 1932 காந்தியடிகள் சொல்லிய கருத்து, எவ்வாறு இங்கிலாந்து வெள்ளைக்காரர்களுக்கு உரியதோ, பிரான்ஸ் நாட்டுக்காரர்களுக்கு உரியதோ, அதே போல பாலஸ்தீனம் அரபுக்களுக்கு உரியது. Palestine belongs to Arabs in the same way that England to English or France to the French. It is wrong and inhuman to impose the Jews on Arabs. மிக மனிதாபிமானமற்ற செயல், தவறான செயல். இந்த யூதர்களை கொண்டு அரபுக்கள் மீது கொண்டு திணிப்பது தவறான செயல் என்று காந்தி சொன்னார். அந்த கருத்தை தான் நம்முடைய நாடு நீண்ட நாளாக பின்பற்றி கொண்டு வந்தது. மிக தெளிவாக அரபு மக்களோடும் பாலஸ்தீன பிரச்சனையோடும் நியாயத்தின் தர்மத்தின் அடிப்படையில் ஆதரித்துக் கொண்டு வந்தார்கள். எதுவரை? நம்முடைய நரசிம்மராவ் ஆட்சிக்கு வருகின்ற வரை. அதனால் அவர் பாபரி மசூதி இடிப்பு புகழ் பெற்றவர் அல்லவா அவரே. அவர் இந்துத்துவ கொள்கையிலே ஊறி போனவர் என்ற ஒரு விமர்சனமும் உண்டு. அவருடைய காலத்தில் தான் நிலைமை மாறுகிறது. அவர்தான் இஸ்ரேலுக்கு 1992 டிப்ளமேட்டிக் ராஜ்ய உறவுகளை வைத்துக் கொண்டவர். அங்கிருந்து ஆரம்பிக்கும் ஆயுதங்களை வாங்க ஆரம்பித்தார்கள். 2017 இஸ்ரேலுக்கு முதலாவதாக விஜயம் செய்த முதல் இந்திய பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள்தான் என்பதனையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே
இன்னும் முழுமையாக அவர்கள் இஸ்ரேலியர்களை ஆதரிக்காவிட்டாலும் நிலைமை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது. சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த பிரச்சனையில் ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபையில் பேசப்பட்டது. இப்ப தெரியும் உங்களுக்கு, நமது பாதுகாப்பு சபையில் நமது நாடும் நான் பெர்மனன்ட் மெம்பர், நிரந்தரம் இல்லாத உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இந்திய தூதர் பேசினார். ஆனால் அதே சமயத்தில் பாலஸ்தீனர்களை கண்டிக்கிறார். பாலஸ்தீனர்கள் ஏவுகணைகளை ஏவி தவறு என்று கண்டிக்கிறார். இஸ்ரேல்கள் செய்த அட்டூழியத்தை கண்டிக்கவில்லை. 67 பார்டருக்கு முன்னால பொதுவா பேசுறாரு. ஆனால் ஜெருசலத்தின் நிலைமை என்ன என்பதை பற்றி எல்லாம் அவர் பேசவில்லை. ஒரு தரமாற்றமான ஒரு நிலை நம்மிடத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் ஆட்சியாளரை கேட்டுக்கொள்வது, நீங்க முஸ்லிம்களுக்கு ஆதரவெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். எது நியாயமோ எது தர்மமோ அதை பேசுங்க. இன்றைய ஆட்சி இருக்கின்றவர்களுக்கு ஒருவேளை முஸ்லிம்கள் அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதற்காக நியாயம் தர்மம் ஒன்று என்று இல்லாமல் ஆகிவிடுமா? எதிரிக்கு எதிரி நண்பன் என்று கருதுகின்றீர்களா? ஆகவே நாம் காந்தி சொன்ன அந்த கொள்கையில் தான் நிலைத்திருக்க வேண்டும். நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம் தான் நாம் எப்போது இருக்க வேண்டும். இப்ப இறுதியாக இந்த உரையினுடைய இறுதி பகுதியாக இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்பதை சொல்லி இந்த உரையை நாம் நிறைவு செய்வோம். சரியான தீர்வுன்னா என்ன? பாலஸ்தீனம் 47க்கு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படி இருக்கணும். பாலஸ்தீனத்தில் எத்தனை மக்கள் வாழ்ந்து வந்தார்கள்? யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், முஸ்லீம்கள் இருந்தார்கள், அப்படியே இருக்கணும். ஒன் நேஷன் தியரி, அதான் சொல்யூஷன், கரெக்ட் சொல்யூஷன் அதான். இப்போ என் வீட்டை ஒருத்த வந்து எடுத்துக்கிட்டான், திருடிட்டு போயிட்டான், அல்லது அவன் என்ன தீர்ப்பு என்ன சொல்லணும்? அப்ப அவன்கிட்ட வீடு, அது திருப்பி அவங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லணும். தவிர ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிடுங்க, நீ பாதி வச்சுக்க, அவன் பாதி வச்சுக்க சொன்னா இப்படி. மொத்தம் திருடுனா 100 ரூபா, நீதிபதிட்ட வழக்கு போச்சு, நீதிபதி சொன்னாரு, எதுக்குப்பா உங்களுக்குள்ள சண்டை, ஆளுக்கு 50 ரூபா வச்சுங்கப்பா சொன்னா எப்படி இருக்கும் தீர்ப்பா? அதுக்கு பேரு பீஸ் வித் ஜஸ்டிஸ். நீதியின் அடிப்படையில் அமைந்த ஒரு தீர்ப்பாக இருந்தால்தான் அது நிலைத்து நிற்கும். அந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? யூதர்களை கொடுமைப்படுத்தியவர்கள் ஐரோப்பியர்கள், யூதர்களை அவர் நாட்டிலிருந்து வெளியேற்றியவர்கள் ரோமானியர்கள். முஸ்லிம்களுக்கு அந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தம் இல்லை. முஸ்லிம்கள் ஆண்ட காலத்தில் யூதர்கள் எந்த கொடுமைக்கும் உள்ளாக்கப்படவில்லை. பிறகு ஏன் பாவம் செய்த ஒருவர் பழியை சுமப்பவர் இன்னொருவரா? ஆக எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கணும், அதுதான் சரியான தீர்வு. வெளிநாட்டுல வர்ற யூதர்களுக்கு இங்க என்ன இடம் இருக்கு? அங்க இருந்த யூதர்களும் அப்படியே இருக்கட்டும். எங்கே உள்ள பிறந்தவர்கள் இங்கே எப்படி இடம் கொடுக்க முடியும்? இதுதான் சரியான தீர்வு. ஆனால் அதை நோக்கி உலகம் செல்லுமா என்பது சந்தேகம். ஆகவே ஒரு யதார்த்தமான ஒரு தீர்வுக்கு வரவும். ஐக்கிய நாடு சபையில் சொன்ன தீர்மானத்தின் அடிப்படை 242 சொன்ன அந்த 242 சொல்வது 67க்கு முன்னால இஸ்ரேலுக்கு என்ன பார்டர் இருந்ததோ அந்த பார்டருக்கு போயிடுச்சு. ஜெருசலத்தை விட்டுரு, கோலான் ஹைட்டை விட்டுரு, ஈஸ்ட் ஜெருசலத்தை விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய ஆக்கிரமிப்பு இடங்களெல்லாம் விட்டுட்டு பழைய இடத்துக்கு போகணும். இங்கே விட்டு வெளியேறிய ரெஃப்யூஜிஸ், வெளியேறிய அகதிகள், பாலஸ்தீன அகதிகள் சொந்த நாட்டுக்கு அவர்கள் திரும்ப வேண்டும். பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு அமைய வேண்டும். ஜெருசலம் அதனுடைய தலைநகராக இருக்க வேண்டும். பாலஸ்தீன மக்கள் ஜெருசலத்தை அங்கீகரிக்க வேண்டும். பாலஸ்தீன மக்கள் ஜெருசலத்தை அங்கீகரிக்க வேண்டும். இது ஓரளவுக்கு இப்போதைக்கு யதார்த்தமானது. ஹமாஸ் கூட அந்த முடிவுக்கு வந்து விட்டது. ஆகவே இந்த அடிப்படையில் அந்த தீர்ப்பை நாம் செய்வதுதான் சரியாக இருக்கும். ஆனால் இதை செய்வதற்கு அவர்கள் எளிதிலே விடமாட்டார். அதுதான் பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஐக்கிய நாடு சபையில 242 தீர்மானம், அதை ஏத்துக்கல. கேம் டேவிட்ல இந்த ஒப்பந்தம் போட்டாங்க, அதை ஏத்துக்கல. ஆஸ்லோ தீர்மானம், அதையும் இவங்க ஏத்துக்கல. எதையுமே ஏத்துக்கல. அவருடைய திட்டமே வேற. அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் சாலமோன் ராஜா அவருடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்க விரும்புகிறோம். அது எதெல்லாம் தெரியுமா? அந்த பகுதி மேற்கு கரை, கோலான் குன்றுகள், லெபனானின் ஒரு பகுதி, ஜோர்டான், இதெல்லாம் சேர்ந்தது. அதுதான் எங்க இஸ்ரேல். அங்கதான் நாங்க இருக்கணும். அதான் அவங்களுடைய உண்மையான ஒரு லட்சியம். இது எங்களுடைய ப்ராமிஸ்ட் லேண்ட், இறைவன் கொடுத்த எங்களுடைய பகுதி. ஆகவே அவங்க வந்து கொடுக்க மாட்டார்கள். கார்ட்டரும் சொல்லுகிறார், இஸ்ரேல் ஒருபோதும் பாலஸ்தீனர்களுக்கு சுயாட்சியை வழங்கவில்லை. ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களிலிருந்து வெளியேறுவதற்கு பதிலாக அவர்கள் அதனை இறுக்கிக் கொண்டே போகிறார்கள். வெளியேற மாட்டான், இன்னும் அதிகப்படுத்திவிட்டு போறான். அமைதி பேச்சு ஒரு பக்கம் பேசுறது, இன்னொரு பக்கம் புதிய குடியிருப்புகளை கொண்டு நிறுத்துவது, இப்படிதான் போயிட்டு இருக்கு.
ஆகவே வேற என்ன வழியா? ஐக்கிய நாடுகள் சபை யுஎன்ஓ அந்த பிரச்சனையை தீர்க்குமா? அவங்களால முடியாது. ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையில பாதுகாப்பு சபைன்னு ஒண்ணு இருக்கு, செக்யூரிட்டி கவுன்சில். அது ஒரு ஜனநாயக அமைப்பில் வீட்டோ பவர்னு ஒண்ணு கொடுத்தாச்சு. வீட்டோ பவர்னு கொடுத்தா அவன் வச்சதான் சட்டம், அமெரிக்காக்காரன் வச்சதான் சட்டம், ரஷ்யாக்காரன் வச்சதான் சட்டம். நான் ஏற்கனவே சொல்லியதை போல 40 முறை வீட்டோவை பயன்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா. ஆனா ஜெனரல் அசம்பிளிக்கு வந்துருச்சு வைங்க, பாலஸ்தீன மக்களுக்கு தான் ஆதரவு இருக்கு. நீங்கள் நன்றாக பாருங்கள், ஒரு பிரச்சனை பொது சபைக்கு ஜெனரல் அசம்பிளிக்கு ஓட்டு விடப்பட்டால் அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்றால், சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட 138 நாடுகள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கின்றன, 9 நாடுகள் எதிராக ஓட்டு போடுகின்றன, 41 நாடுகள் அப்ஸ்டென்ஷன், ஓட்டிலே கலந்துக்கல. ஆக மொத்தம் 198 நாடு இருக்கு. அதுல 138 நாடுகள் பாலஸ்தீனத்தை தான் ஆதரிக்கிறது. ஆக யுஎன்ஓ ஜனநாயக முறையில் இயங்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பெரும்பாலான மக்கள், உலக மக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த செக்யூரிட்டி கவுன்சில் வைத்துக் கொண்டு ஜனநாயகத்தை அவர்கள் கொலை செய்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அரபுக்கள் உதவ முடியுமா? அரபு நாடுகள் உதவ முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், அப்போது ஜெயித்திருக்க ஜியானிஸ்டுகள் பலவீனமாக இருந்த போது அரபுக்கள் பலமாக இருந்தாலும் நினைத்திருந்தால் அவர்களை விரட்டி இருக்கலாம். விரட்டல. இப்போ செய்ய போறாங்க, பணம் கொடுப்பாங்க, என்ன பணம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். பாருங்க, இப்போ 4-5 நாடுகள் உறவு வச்சாச்சு. யுஏஇ, பஹ்ரைன், சூடான், மொரோக்கோ, இவங்கெல்லாம் இஸ்ரேலோடு ராஜ்ய உறவுகளை மீண்டும் ஆரம்பித்து விட்டனர். என்னமோ எல்லா பிரச்சனையும் ஓஞ்சி போன மாதிரி. இவர்கள் அமெரிக்காவினுடைய அடிமைகள். அமெரிக்க அடிமைகள் எப்படி பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள் சொல்லுங்கள்? இவர்களுக்கு சுகபோகம். இவருடைய ஒரே நோக்கம் மன்னராட்சியை காப்பாற்றிக் கொள்வது. உலகத்துல வேற எந்த லட்சியமும் அவங்களுக்கு கிடையாது. இஸ்லாம்னா 2வது. ஏதோ சில மதரசா காசு கொடுப்பாங்க, பள்ளியாசல் காசு கொடுப்பாங்க, இதை வச்சுட்டு பெரிய இஸ்லாம் நினைச்சுக்கிடாதீங்க. சில பிரச்சாரங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அவர்களுடைய மன்னராட்சி, சுகபோக வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதும் ராஜ குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதும் தான் அவருடைய நோக்கம். அவங்கள்ட்ட போய் பிரச்சனைக்கு தீர்வு கேட்டால் அவர்கள் எங்கே பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல போகிறார்கள்? ஓஐசின்னு வச்சிருக்கான், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ். ஒன்றும் கிடையாது, தீர்மானம் போடுவான் பேப்பர்ல. தே ஆர் பேப்பர் டைகர்ஸ், காகித புலிகள், அவ்வளவுதான். ஆகவே இப்போ ஒரே வழி, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி, உலக சமுதாயம் திரண்டு எழ வேண்டும். அவர்கள் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்ரேலுக்கு எதிராக உலக மக்கள் அனைவரும் திரண்டு எழுந்து இந்த அநீதிகளை அவர் கண்டிப்பார்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனை தீர்வு. எப்படி தென்னாப்பிரிக்காவில் அங்க இனவெறி கொள்கை தாண்டவம் அடைய போது உலக மக்கள் அனைவரும் ஒரே அணியிலே வந்து குரல் கொடுத்த காரணத்தினால் அந்த ஆட்சி அங்கே ஒளிந்ததோ, அது போன்ற ஒரு நிலை வர வேண்டும். சமீபத்தில் ஒரு ஆய்வு ஒன்று ஒரு பத்திரிகை நடத்தியது. அக்டோபர் 2003 இன்டர்நேஷனல் ஹெரால்ட் ட்ரிபியூன் என்ற ஒரு பத்திரிகை 15 ஐரோப்பிய நாடுகளில் 7500 பேர் எடுத்த கருத்து கணிப்பிலே அவங்க சொன்னார்கள், இஸ்ரேல் இஸ் தி டாப் த்ரெட் டு தி வேர்ல்ட் பீஸ். உலகத்தினுடைய அமைதிக்கு மிக பெரும் எதிரி இஸ்ரேல் தான் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள். இது போன்ற கருத்துக்கள் அதிகமாக ஆகின்ற போது நிச்சயமாக அங்கே நிலைமை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக உலகம் எழுந்து நிற்க வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன், தர்மம் ஒரு நாள் வென்றே தீரும், வாய்மையே வெல்லும். சத்தியமேவ ஜெயதே, குல்ஜால் ஹக் வஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. உண்மை வந்தது, பொய் அழிந்தது, நிச்சயமாக பொய் அழியக்கூடியது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மம் வெல்லும். ஆகவே தர்மம் ஒன்றால் வெல்லும். இந்த பாலஸ்தீனிய மக்கள் ஒருபோதும் தங்களுடைய போராட்டத்திலிருந்து ஓய்வு பெற மாட்டார்கள். தங்களது மண்ணை இழந்து விட்டு அவர்கள் நாடோடிகளாக ஊர்வராக அலைவாய் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? காலம் ஒருவரை காத்திருப்பார்கள். அவர்கள் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, அவர்களுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஆகவே தங்களுடைய சொந்த நாட்டை என்றைக்காவது ஒரு நாள் பெற்றே தீர்வார்கள். ஹிஸ்டரி வில் ரிப்பீட் என்று சொல்வார்கள். ஹிஸ்டரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப். ஆகவே வரலாறு மீண்டும் திரும்பும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய பணி என்னவென்றால், இந்த பிரச்சனை குறித்து பல மக்களுக்கு தெரியாது, தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். பாலஸ்தீன பிரச்சனை என்ன, இஸ்ரேல் செய்கிற அடாவடித்தனங்கள் என்ன, ஒன்றும் தெரியாது. அவர்களுக்கு நீங்கள் செய்திகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்திய நாட்டில் வாழ்கின்ற அரசியல்வாதிகளை குறிப்பாக சொல்ல வேண்டும். இந்தியாவுடைய வெளிநாட்டு கொள்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிறது. அது மேலும் மாறிவிடாமல் மீண்டும் எவ்வாறு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இந்திய அரசாங்கம் இருந்ததோ அதுபோல் நிலையை உருவாக்குவதற்கும் நாம் இங்கே முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் இந்த நீதியின் பக்கம் போராடுகின்ற
இந்த மக்களுக்கு வெற்றியை தர நான் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.